ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்ற வகுப்பில் பிள்ளையார் மதுரை எம்பதிக்கு எழுந்தருளி இருக்கின்றார். மதுரை எம்பதில் அவர்கள் எழுந்தருளிய காரணத்தினால் மனம் மயங்கி மருண்டு சமணர்கள் எல்லாம் அரசராகிய பூம்பாண்டிய மன்னனிடத்து சென்று தங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய தீமையை சொல்லுகிறார்கள். அரசர் என்ன செய்வது என்று கேட்டபொழுது அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய திருமணத்திற்கு நாம் விஞ்சை மந்திரத்தால் நெருப்பு மூட்டுவோம், வேறொன்றும் செய்ய வேண்டாம், அவர்களே சென்று விடுவார்கள் என்று சொல்ல, அவ்வாறே செய்யட்டும் என்று சொல்லி அவர்களும் சொல்ல, அந்த செய்தியை அறிந்து கொண்டு அவர்களெல்லாம் மடத்திற்கு நெருப்பு மூட்டுகின்ற நிலையில கடந்த வகுப்பு 696வது பாடல்ல நம்மளுடைய எம்பிராட்டி மங்கையர்க்கரசியார் பயப்படுகிறார்கள். அதாவது இந்த சமணர்கள் ஈனத் தொழில் செய்கின்றவர்கள், பிள்ளையாருக்கு ஏதேனும் தீங்கு செய்துவிட்டால் என்ன செய்வது என்ற பொழுது, பிள்ளையாருக்கு அப்படி ஏதேனும் இவர்கள் தீங்கு செய்து என்ற சூழல் வந்தால் நாம் அதற்கு முன்பாக உயிரை துறந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில அரசியாரும் புலச்சிறையாரும் பேசிக் கொள்கிறார்கள். அதான் 696வது பாடலை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 697வது பாடலோட சிந்தனை தொடர்ந்து சிந்திக்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். இவர் நிலை இதுவே ஆக, இவர் நிலை இதுவே ஆக, இலங்குவேள் தென்னன் ஆன அவன் நிலை அதுவாம், அந்நாள் அருகதம் நிலை யாது என்னில் தவம் மறைந்து அல்ல செய்வார், தங்கள் மந்திரத்தால் செந்திய சிவநெறி வளர்க்க வந்தார், திருமடம் சேரச் செய்தார். இவ்வாறு இவர் நிலை இதுவே ஆக, யார்? எம்பிராட்டி மங்கையர்க்கரசியாருடைய நிலையும் எம்பிரான் குலச்சிறை நாயனாருடைய நிலையும் இதுவே ஆக. இதுவே போன பாடல சொன்ன மாதிரி ஞானசம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாது செய்யும் ஊனம் வந்து அடையில் யாமும் உயிர் துறந்து ஒழிவது என்ற இந்த நிலை அவர்களுடைய நிலை. இவர் நிலை இதுவே ஆக, இலங்குவேள் தென்னனான அவன் நிலை அதுவாம். என்ன? அரசன் சமணர்களிடத்தில் சொன்னது போல இந்த தீத்தொழிலை செய்யுங்கள் என்று சொன்னான் பாருங்க, அவன் நிலை அதுவே ஆக. அந்த நாளில் என்ன நடந்தது என்றால், அருகர்தம் நிலையாது என்னில், சமணர்களாகிய அருகர்களுடைய நிலை யாது என்றால் தவம் மறைந்து அல்ல செய்வார். இவங்க தவம் என்று சொல்லிக்கொண்டு தவம் அல்லாதவற்றை செய்கின்றவர்கள் என்று குறிப்பு தருகிறார். தவம் மறைந்து அல்ல செய்வார். அதுக்கு நம்மளுக்கு இதில் படிக்கும்போது படிச்சிருக்கோம் திருக்குறள்ல, தவம் மறைந்து அல்லது செய்ய, அவம் மறைந்து என்று சொல்லுவார். எனவே தவத்தை என்ன தவம் கேட்டீங்க, தவம் மறைந்து அல்லதுன்னா கடைபிடிக்கக்கூடிய நெறி ஒன்றாக இருக்கும், கொள்கை ஒன்றாக இருக்கும். சொல்கின்ற கொள்கைக்கும் கடைபிடிக்கின்ற நெறிக்கும் தொடர்பு இருக்காது. இவங்களுடைய நெறி உயிர்களுக்கு எந்த தீங்கையும் செய்துவிடக்கூடாது என்பது இவர்களுடைய நெறி. ஆனால் சொல்லுகின்ற நெறி அவ்வாறு இருக்குமானால் செய்கின்ற செயல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மற்ற உயிர்களுக்கு தீங்கு விளைவி வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். முக்கியமா எம்பிரான் திருநாவுக்கரசருடைய அருள் வரலாற்றில் பார்த்தோம். அவருக்கு இவர்கள் இழைத்த தீங்கு. சமணர்கள் இது போல கொலை பாதகத்திற்கு அஞ்சாதவர்கள். இதற்காக தங்களுடைய சமய நெறிக்கு பங்கம் வருமானால் அந்த கொலை மறைத்து உரையும் சமன் பாதகர், கொலையை மறைத்து உரைகின்ற சமன் பாதகர்கள் அப்படின்னு காட்டுறார். அதுதான் தவம் மறைந்து அல்லன செய்வார். இது நெறியில் நிற்கக்கூடியவர்கள் தவத்தை கடைபிடிக்கின்ற, எந்த தவமாக இருந்தாலும் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை நாம விரும்பி ஏற்றுக்கொள்வது. யாராவது நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம யாராவது கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்களா? வாங்க கண்டிப்பா வந்தே ஆகணும், சரிங்களா, என் நம்பரா அவ்வளவு பழகிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும், நான் கூப்பிட்டா வந்துதான் ஆகணும்னு சொல்லி யாராவது கட்டாயப்படுத்தி இழுத்தாங்க. எவ்வளவு கட்டாயப்படுத்தி இழுத்தாலும் தவம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படி
அப்படி நாம ஒரு நெறியை மேற்கொள்கிறோம், நாம் கடைபிடிக்கிறோம்னா பிறருடைய இன்பத்துக்காக பிறருடைய வற்புறுத்தலுக்காக செய்யறது. உதாரணம் சொல்லணும்னா தீக்கை பெறுவதே சமய தீக்கை விசேட தீக்கை என்கின்ற போது சமய தீக்கையை வலியுறுத்தி வாங்க சொல்லப்படும். கட்டாயம் வாங்குங்க முதல், ஏன்னா அதுல மேல இருக்கக்கூடிய ஒரு பயம் இருக்கிறதுனால சமய தீக்கை முதல் வாங்குங்கன்னு வலியுறுத்துவோம். ஆனா விசேட தீக்கை வாங்குவதற்கு பெரும்பான்மை வலியுறுத்துவதல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அது இந்த சமய அனுஷ்டானத்தை தொடர்ந்து செய்து வரத்தான் அந்த சமய தீக்கையின் வாயிலாக விசேட தீக்கையாகிய சிவபூசையை செய்ய வேண்டும் என்று உயிருக்கு விருப்பம் வரும். இவங்க அப்படி சொல்லுகின்றது போல தவம் மறைந்து அல்ல செய்வார். என்ன செய்தாங்க? தங்கள் மந்திர செய்வார்களாகியவர்கள் தங்கள் மந்திரத்தாலே, தங்களுக்கு தெரிந்த அவர்களுடைய நெறியில சொல்லப்பட்ட மந்திரத்தாலே சிவநெறி வளர்க்க வந்தார், மடத்தில் செந்தி சேரச் செய்தார். இவர் எப்படி எதற்காக வந்தவர்? சிவநெறியை வளர்க்க வந்த திருவதாரம் செய்தவர் வீரான் திருஞான சம்பந்த பிள்ளையார். அவர் நெறியை வளர்க்க வந்தார்கள். அவர் தங்கி இருக்கிற மடத்திற்கு இவங்க நெருப்பை வளர்க்க நினைக்கிறாங்க. அவர் நெறியை வளர்க்க வந்தார், சிவநெறியை வளர்க்க வந்தார். அவருடைய மடத்துல போய் நெருப்பை வைத்து வளர்த்து விடலாம் என்று மந்திரத்தால் தங்களுடைய காரியத்தை முதல் செய்யறாங்க. மந்திரங்கள் அத்திநாத்தி அத்திநாத்தி என்று சொல்லுகின்ற மந்திரம் போன்றவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு மந்திரத்தால் விஞ்சை அந்த நெருப்பை மூட்ட நினைக்கிறாங்க. அப்ப அது என்ன நடந்தது என்று அடுத்த பாட்டுல சொல்றார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றை மந்திர விதி வருமே, பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியா வகை கண்டு அமன் குண்டர்கள் தளர்ந்தார். அருமையான முதல் 2 வரி. திரு ஐந்தெழுத்து ஓதுகின்றவர்களுடைய திசையில் கூட மற்றவர்களுடைய ஏவல் செல்லார். ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பில்லி சூனியம், அவங்க அதை பண்ணிட்டாங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எந்த சூழலிலும் சேராது. அது 5 எழுத்துக்கு அந்த மந்திரத்தை யார் உருவேற்றுகிறார்களோ அவர்கள், அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வளையம், 5 எழுத்து மந்திரமாகிய பாதுகாப்பு வளையம். திருமூலர் சொன்னார் கவசம். அது என்னது? கவசம். கங்காளன் பூசும் கவச திருநீர். அது எல்லாமே சாதனம். இறைவன் அணிந்திருக்கக்கூடிய பூதி சாதனம், அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 5 எழுத்து அனைத்தும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அப்ப 5 எழுத்து ஓத ஓத நம்மளுக்கு தீமைகள் நெருங்குவது குறையும். நாம் எந்த அளவுக்கு ஓதுகிறோமுங்க அந்த அளவுக்கு நம்ம தீமை தாக்காது. அவங்க நிலையில பார்த்து ஒரு நாளைக்கு 5 எழுத்தை நாம் எவ்வளவு உரைப்பா எத்தனை தடவை சொல்றோம் சரிங்களா? தீக்கை வாங்கி சிவபூஜை வாங்கி இருந்தா கட்டாயமா வேற வழி இல்லையேன்னு சொல்லுவாங்க. இல்ல எல்லாரும் 5 எழுத்தை மறக்காம தினந்தோறும் இத்தனை தடவை சொல்றேன்னு யாருக்காவது இருக்குதா நெறின்னு கேட்டா ஆசை இருக்கும், சொல்லணும். இப்போ வகுப்புல கேட்கிறோம், ஐயா வகுப்புல சொல்லியிருக்கிறாங்க, நிறைய ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பெரிய ஐயா சொல்றதெல்லாம் கேட்டு நாம என்ன பண்ணுவோம்? 5 எழுத்தை உரைப்பா சொல்லணும்னு நினைப்போம். இன்னைக்கு முடிஞ்சா சொல்லுவோம், நாளைக்கு அது முடியலன்னா செய்ய மாட்டேன். கட்டாயம் இல்லையில. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு வேலை என்ன பண்ணுவோம்? மறந்து நிற்போம், 5 எழுத்தை மறந்து நிற்போம். அப்போ அதுதான் எளிமையா சொன்னதை ஏற்கனவே சிவஞான சித்தியார் பாட்டு சொன்னதுதான், எப்பொழுதெல்லாம் அறநடியை மறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மலம் தாக்கும். பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எறிய விடும்போது பறக்கும், மீண்டும் கறக்கும். நல்லா பாசி படர்ந்துருக்கிற குடத்துல கல்லை தூக்கி போடுறோம். கல் போடும்போது பாசி விலகி போகும். கல்லை ஓயாம போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பாசி என்ன ஆகாது? மூடவே மூடாது. கல்லை போடுறதை விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் பாசி மூடி. அதுபோல அங்க உதாரணத்தை சொல்லிட்டு இபிரான் அருணந்தீஸ்வரர் சொல்லுவார், இறைவனுடைய திருவடி அரணனுடைய 5 எழுத்தை எவ்வளவு உச்சரிக்கிறோமோ அவ்வளவு நம்மை மலம் தாக்காது. மறப்போமானால் மலம் நம்மை தாக்கிவிடும். அறியாமை நம்மளை சூழ்ந்து விடும். இல்ல மலம்னா அது என்னமோ நினைச்ச கூடாது, அது ஒரு அறியாமை. நமக்கு அறிவுல அறியாமையை செய்கின்ற பொருள். நம்ம
அடைகின்ற அத்தனை கேட்டிற்கும் மூலமாக இருப்பது மூலமலம். இந்த மூலமலம் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அத்தனை கேடுகளுக்கும் ஒரே ஒரு பொருள் எதுன்னு கேட்டா நாம அறிவில் இருக்கக்கூடிய அறியாமை. சரிங்களா? அந்த ஆணவ மலம் நமக்கு என்ன செய்யும் கேட்டீங்கன்னா அறிவை மறைக்கும். அறிவை மறைக்கும். அறிவை மறைக்கிறது மட்டுமல்ல, நல்ல பொருளை எல்லாம் தீய பொருளா காட்டும், தீய பொருளை எல்லாம் நல்ல பொருள்களாக காட்டும். நம்ம அனுபவிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா அந்த பொருள் நமக்கு துன்பத்தை தருகின்ற பொருளா இருக்கும். ஆனா காட்டும் போது எப்படி காட்டுகிறதுன்னு கேட்டீங்கன்னா இன்பத்தை தருகிற பொருளாக காட்டி அதை அனுபவிக்கும் போது துன்பத்தை கொண்டு வந்து சேரும். இந்த பாட்டுல நம்ம முதல் 2 வரி ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார். யாரெல்லாம் ஆதி மந்திரம், ஆதியாகிய மந்திரம், ஆதியின் மந்திரம் 2 வகையில பொருள் செய்யணும். இந்த மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரம்? ஆதியாகிய மந்திரம், ஆதியாகிய சிவத்தினுடைய மந்திரம், ஆதியின் மந்திரம், சிவபெருமானுடைய அஞ்செழுத்து. அது சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற சாதனம். அது அவனுக்கு நாமம், அது அவனுக்கு வடிவம், அது அவனுக்கு பெயர், மந்திரம். இறைவனுடைய திருநாமம் என்னங்க? நாதன் நாமம் நமச்சிவாய. இறைவனுடைய வடிவம் என்னங்க? அஞ்செழுத்தே அவனுடைய வடிவம். படிக்கிறோம் இல்லையா? உண்மை விளக்கத்துல 45வது பாட்டுல சொல்லுவார். அஞ்செழுத்தே ஆதி, அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவம், ஆறாறுக்கப்பால் ஓனந்த மாமுத்தியுமா. அஞ்செழுத்து தான் எல்லாம். அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மந்திரம். இறைவனுடைய நாமம் என்ன? அஞ்செழுத்து. இறைவனுடைய வடிவம் என்ன? அஞ்செழுத்து. அது நம்ம உண்மை விளக்கத்துல அவன் அஞ்செழுத்துல எப்படி ஆடுறான்னு நம்ம படிச்சிருக்கோம். அஞ்செழுத்து தான் அவனுடைய மந்திரம், நமக்கான சாதனம். அப்ப அந்த அஞ்செழுத்தை சொல்லுவார்னு சொல்லல. அஞ்செழுத்து ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார். ஓதுவாருக்கும் சொல்றவங்களுக்கு என்ன வேறுபாடு? ஓதுவார் பொருளை உணர்ந்து ஓதுவார். ஓதுவார்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டக்கூடாது. எடுத்தோடல ஓதுவார்லாம் பொருளை உணர்ந்து ஓத முடியாது. அதெல்லாம் ஓரணும். இறைவன் கருணை செய்யணும். 2மே நடக்கணும். சரிங்களா? திருப்பதிகத்தை ஓதுறது இசைக்காக ஓதுவது என்பது ஒரு வகை இல்லை. எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா இசை என்ற ஒன்றுல போய் அப்படியே தன்னுடைய மயக்கத்தை கொண்டு போய் வச்சிருக்கீங்க. சரிங்களா? இசை என்பது இறைவனுக்கு பிடிக்கும், அதனால கத்துக்கிட்டு பாடணுமே தவிர இசையோட பாடிட்டா நம்ம பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. இசை என்பதோட மிக முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா கருத்தமைந்து பாடணும். பாட்டை பாடும் பொழுது கருத்தமைந்து நம்மளுடைய அறிவு அந்த பாடல்ல பதிந்து அதோட நாம செல்லணும். அதுதான் இறைவனுக்கு நாம செய்கின்ற அன்பு. இந்த திருப்பதிக பாடல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருமுறைகள் எல்லாம் 27 அருளாசிரியர் பெருமக்கள் ஏதோ கற்பனையில உட்கார்ந்து எழுதுனதில்லை. இதெல்லாம் எழுதிய பாடல் அல்ல. இதெல்லாம் என்ன பாடல்? அருளிய பாடல். அப்ப போய் இறைவன் முன்பாக நின்ற போது, இறைவன் கருணை செய்த போது அந்த வினாடி இறைவன் நினைந்து பாடினாங்க. இல்ல அந்த அற்புதமான திருமுறைகளை நமக்கே அது மந்திரமா ஆக மாட்டேங்குது. திருவருள் அவங்க மந்திரத்தை ஆற்றலோட நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதையே நமக்கு மந்திரமாக ஆக மாட்டேங்குதுன்னா அது வெறும் பாடலாக கடந்து போனால் அது என்ன ஆகாது? மந்திரத்தில். அதை நாம பாடலுக்குரிய அந்த உணர்வோடு அந்த இடத்துல நிக்கணும். சரி, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கிறோம். ஒரு பாடல் என்பது பாவனை, கிரியை, மந்திரம். பாடல் பாடும்போது இந்த பாடல மந்திரம் பாவனை இருக்கணும், அதுக்கு தகுந்த செயல்பாடு இருக்கணும், அதுக்கு தகுந்த பாவத்துக்கு மந்திரத்தை சொல்லணும். பாட்டை பிரிச்சு பாடுன்னா ஒரு பாட்டை பாடும்போது அந்த ஒரு நாள்ல வர்றது இல்லைங்க. பாட்டு ஒரு நாள்ல படிச்ச உடனே வந்துருமான்னு கேட்டா வராது. அது முதல்ல பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டா நம்ம இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எதோட போட்டு தெரியாம நாம் பாட்டு கூட்டி படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். இல்லை, பாடும்போது படிச்சு இந்த படிச்சு நம்ம வந்துட்டே இருக்கும்போது இங்க போய் தான் நிறுத்தணும்ட்டு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியது. நீங்க திருமுறை பாராயணம் இந்த இடத்துல எல்லாருமே படிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி படிப்பாங்க கேட்டா படிக்க மாட்டாங்க. சில பேர் பல காலம் படிச்சுட்டு இருந்தாலும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா எங்க போய் எந்த சொல்லோட எதை சேர்த்தணும் அப்படின்னு அறிவுக்குள்ள இறைவன் நிறுத்துகிறார். அதுதான் உணர்வு, அதுதான் பார்த்த பொருளை உணர்ந்து படிக்கிறது. அந்த இடத்துக்கு வரணும்னா திருமுறைகளை பல காலம் போகணும்.
திருமுறை ஓதும் போது அந்த திருமுறைகள் மந்திரமாக ஆகுவதற்கு அதுல நம்ம அறிவு தோய்ந்திருக்கும். அதனாலதான் ஓதுவார்னு சொன்னார். நம்ம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்பவர்கள் ஓதுபவர்கள். திருமுறை ஓதுதல், முற்றும் ஓதுதல். திருவாசகம் முற்றும் ஓதுதல் அப்படியே பண்றோம். முற்றும் ஓடுதல் தான் நம்மளுடைய அறிவு. முற்றும் ஓடுதல். ஓதுதலுக்கு நீங்க தயாரா இருக்கணும். சரிங்களா? எல்லாம் நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பக்கத்துல அங்க திருமுறை பாராயணத்துக்கு போது நினைப்பாங்க, இவ்வளவு வேகமா போறாங்களே, நம்மளால கூட போக முடியலன்ட்டு. சரிங்களா? 95% அன்பர்களுக்காகத்தான். சரிங்களா? ஐயா அதுல காம்ப்ரமைஸே ஆகுறது இல்லை. சரிங்களா? ஐயா 7 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிக்கிறாங்க. முற்றோதல் இப்போ ஐயா சொல்லும் போதே சொல்லிட்டாரு. இப்போ முற்றோதல்னா இந்த காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு மதியம் காலையில் சாப்பாடு முடிஞ்சு மதியம் சாப்பாட்டுல இது பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில் ஆரம்பிச்சா சாப்பிட்டு உட்காந்தோம்னா அவங்க சாப்பிட்டு தான் உட்காடுறாங்க. சரிங்களா? இடையில ஐயாவது சாப்பிட்றாங்க. அது வேறு. மற்ற அன்பர் 7 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்தாங்க. இல்லை ஒவ்வொருத்தரும் அப்படி சாப்பிட்டுக்கலாம். 7 மணிக்கு ஆரம்பிச்சா 1 மணி 8 9 10 11 12 1 6 மணி நேரம் முற்றோர் குறைஞ்சபட்சம். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டா 5-5.5 மணி நேரத்துக்கு மேல தாண்டவங்கன்னா எல்லாம் யாருக்கும் அவன் குடும்ப சூழல் விட்டு வர்றது பெரிய வேலை தான். அந்த 5 மணி நேரமே முழுமையா வர்றதில்லை. வந்ததுக்கு அப்புறம் உரிய நேரத்தில் முடியலைன்னா உங்களால வீட்டுக்கு சென்று அதற்கான சூழலை எதிர்கொள்ள முடியாது. அதனால பெரும்பாலும் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, முற்றோதுதல் நம்ம கொஞ்சம் வேகமாக தான் இருக்கு. சில பதியங்களை வேற எக்காரணத்தை கொண்டு வேகமாக படிச்சிருக்கூடாதுன்னு படிக்கிறோம். சரிங்களா? ஆனால் திருவருள் முற்றும் ஓதுதல்னா நம்மளுடைய அறிவு எப்படி இருக்குன்னு கேட்டா பதிந்து செய்யணும். திருவாசகத்தையே நம்ம முற்றும் ஓதுதல் பொறுமையா பண்ண முடியும்னா இனி அடுத்த திருமுறைகள்லாம் உட்காந்து படிக்க சொல்ல என்ன ஆகும்? சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 1000 பாடல் படிக்கணும். இன்னும் அதுக்குள்ள நம்ம போகலை. வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு முறை என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நாள் அவருடைய குரு பூசை நாளுக்கு முன்னையோ பின்னையோ 1000 பாட்டையும் படிக்கணும். சரி, அது அங்க படிக்கிறாங்களே இல்லையா? நாங்க அங்க போய் அதே கணபதி பாளையத்து திருநாவுக்கரசர் படிக்கிறாங்களே. நம்ம என்ன படிக்கிறோம்? நாம அதுல பார்ட்டிசிபென்ட்ஸ், நாமெல்லாம் பங்காளிகள். நம்மள என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? அங்க போய் பங்களிப்பாளர். சரிங்களா? போய் பங்கு பெறுகிறோம். நாம முட்டோர் என்ன பண்றோம் அது அப்படின்னு நாமளா படிக்கும் போது அது வேறங்க. அங்க போய் படிக்கிறதுங்கிறது அது சிறப்பு. ஐயாவுடைய சந்நிதியில் அவங்களுடைய முன்னிலையில் படிக்கிறது. நாம படிக்கும்போது அந்த பாட்டுக்குள்ள நம்ம அறிவு கொஞ்சம் அப்படியே பயணிக்கும். சரி, இங்க வந்துடுவோம். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓடுவார். யார் அப்படி தொடர்ந்து உருவேற்றுகிறார்களோ அவர்கள் பார்க்கின்ற திசை நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. அவங்க பார்க்கும் சொல்லல, அஞ்செழுத்து ஓதுவார்னு சொல்றதுக்கு என்ன பொருள்? உருவேற்றம். அப்படி ஓதுறவங்க எப்படி பார்க்கிறேன்னு சொல்லல, ஓதுவார் நோக்கும். நோக்குதல் நம்ம ஏற்கனவே பொருள் பார்த்துக்கிறோம். கருத்தோட பார்த்தாதான் அதுக்கு வேணுங்க நோக்குதல். சும்மா பார்த்தா பார்க்கறது. நோக்குதல் வேறு. அப்படி பார்க்கக்கூடியவங்க திசை மாதிரம்னா திசைகள், 8 திசைகளில் பார்க்கின்ற திசைகளில் எல்லாம் மற்ற மந்திர விதிதான் வருமே வராது. மற்ற மந்திர விதி வருமே அப்படிங்கிறது பதில் என்னதுங்க? வராது, சேராது, பயன் தராது. அந்த மந்திரம் என்ன பண்ணாதுங்க? அஞ்செழுத்து ஓதுறவங்கள்ட்ட செல்லாது. இந்த உணர்ச்சி தாங்க மற்ற எல்லா வழிபாட்டுக்குள்ள நிற்கும் போது உங்களுக்கு வரும். சிவ வழிபாட்டுல நிக்கிறவங்களுக்கு மற்ற துன்பங்கள், அதாவது வேற சூழலால நமக்கு துன்பம் வந்துருமா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, கவலையே படக்கூடாது. சரிங்களா? இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் புறான் என்று வினவுவோம் அல்லோ. துன்பத்திலே கிடந்தாலும் சிவபெருமானி உங்கள் திருவடியில் தான் நிற்போம். அப்போ துன்பம் இறைவன் கொடுக்கிறாரா? இல்லையே, வினையினால் கொடுக்கப்படுகிறது. அந்த துன்பத்தினை வினையை நீக்கிறதுக்கு யாருக்கு மிகுந்த ஆற்றல் இருக்குன்னா இறைவனுக்கு மட்டும்தான். எனவே ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்து மற்ற மந்திர விதிதான் வருமே பயன் தரார் சேரார். பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனையர். திருநீற்று சாதனத்தை பூண்ட பூதி சாதனர், திருநீற்று சாதனத்தை பூண்ட பிள்ளையாரது திருமடத்தில் தான்
புனைந்த சாதனைகள். அவங்க என்ன பண்றாங்க? ஏவியபடி மந்திரத்தை என்ன பண்றாங்க? ஏவுவது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓயாத அந்த மந்திரத்தை அங்க போய் சேரணும்னு நினைச்சு சொல்லிட்டே இருக்கு. அப்படி சொல்லுவதனால அது இது பாவனை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கருட பாவனை. அந்த பாம்பு தீண்டியவனுடைய விஷம் கருட மந்திரத்தினால் இறக்கப்படும் அப்படின்னு படிச்சோம். அப்படி எப்படி பேருதோ அவருடைய மந்திர ஆற்றல் தொடர்ந்து மந்திர ஒரு ஏற்றுறதுனால அவர் மந்திரத்தை ஜெபிக்கும் போது அந்த கருட பாவனையில ஜெபிக்கிறதுனால அந்த கருடனாகி பௌதீக கருடனை சிந்தித்து அதற்கு ஆதி தெய்வீக கருடனை என்ன பண்ணுவாருங்க? அந்த இடத்துல ஆதி அந்த ஆத்மீக கருடன் என்று சொல்லக்கூடிய அவர் மேல இறங்கி அவர் என்ன பண்ணுவார்? தொடும் பொழுது எப்படி ஆற்றல்னா, தன்னுடைய மந்திரம் பௌதீக கருடன் என்று சொல்லக்கூடிய கருடனை சிந்தித்து அதன் வாயிலாக அதற்கு அதிதெய்வமாக விளங்கக்கூடிய தெய்வீக கருடனை வரவழைத்து தன்னுடைய உடம்புல அந்த கருடனுடைய ஆற்றலை ஆத்மீக கருடன் என்று சொல்லக்கூடிய மேனி மேல இறக்குறது. அப்படி இறக்குனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? தொட்டால் அந்த விஷம் இறங்கு. இப்போ பூதி சாதனர் என்று சொல்லக்கூடிய பிள்ளையாருடைய திருமணத்தில் அவங்க ஏவிய நெருப்பு என்ன செய்யலாம்? புனைந்த சாதனைகள் சாதியாவதை கண்டு பயம் தரல சிறக்கல கண்டு அமணர்களாகிய குண்டர்கள் தளர்ந்தார். அவங்களா என்னது நம்ம நெருப்பை மூட்டுவதற்கான மந்திரத்தை ஏவனமே மந்திரம் வளர்ந்தரலே என்று மனம் தளர்கிறார்கள். தளர்ந்து மற்ற அவர்தாம் செய்த தீத்தொழில் சரிய கிளர்ந்த அச்சம் முன் கெழுமிய கீழ்மையோர் கூடி விலங்கு நீள்முடி வேந்தன் ஈது அறியின் நம் மேன்மை உளம் கொலான் நம் விருத்தியும் ஒழிக்கும் என்று உணர்வார். சமணர்கள் இந்த தொழில் ஏவிய சாதனை தளர்ந்ததை கண்டு இவங்க மனம் தளர்ந்தார்கள். நாம் மூட்டிய இந்த ஏவிய நெருப்பு வேலையை மந்திரத்தால் செய்யவில்லையே என்று எல்லாம் ஒன்று கூடனாங்களாம். கூடி இது அரசன் தெரிந்தால், இந்த செய்தியை அரசன் தெரிந்தால் நம்மளுடைய பிழைப்பை இல்லையாக்கி விடுவார். நமக்கு இனிமேல் வேண்டியதை செய்ய மாட்டார். என்ன இது நாள் வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு காரணம் குருமார்கள் அவர்கள் சொல்லுதெல்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அப்படி கேட்டாங்க. இப்போ நடக்கலன்னு தெரிஞ்சா நம்ம வாழ்நாளுக்கு தேவையான ஜீவிதத்தை என்ன பண்ண மாட்டாங்க? தரமாட்டார்கள் என்று ஒரு வாரியெல்லாம் என்ன பண்ணாங்க? உணர்ந்து நிற்கிறார்கள். மற்றவர் தாம் செய்த தீத்தொழில் சரிய கண்டு. தீத்தொழில் என்பது தீய செயல். தீத்தொழில் என்பதை நெருப்பு மூட்டிய செயல் வச்சிடக்கூடாது. தீத்தொழில் என்னதுங்க? தீய செயலை தவிர இன்னும் தீ மூட்டல. மந்திரத்தால மூட்ட நினைச்சாங்க, மூட்ட முடியல. இப்ப நினைக்க சொல்றது என்ன கேட்டீங்கன்னா தீச்செயல். அப்படின்னா தீய செயல். தீத்தொழில் என்பது என்னதுங்க? தீய செயல். இதுதான் வள்ளுவர் என்ன சொன்னாங்க? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயிலும் அஞ்சப்படும். அது தீ, அங்க தீ என்பது என்னன்னு நெருப்பு தொழில். நெருப்பை விட அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லுவார். எனவே இங்க மற்றவதாம் செய்த தீய செயல் சரிய கண்டு மனம் தளர்ந்து கிளர்ந்த அச்சமுன் கெழுமிய கீழ்மையோர் கூடி. பயம் வந்துருச்சு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து விலங்கு நீள்முடி வேந்தன் இது அறியின், அரசன் இதை தெரிந்து கொண்டால் நம் மேன்மை உளம் கொலான். நம்மளுடைய மேன்மை என்னதுங்க? இவ்வளவு நாள் சமண குருமார்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம் இனிமேல் என்ன பண்ணிடுவான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்தது நமர் விருத்தியும் ஒழிக்கும், நமது பிழைப்பு வழியனையும் இல்லாகிய செய்து விடுவார் என்று உணர்வாராகி என்ன செய்தார்னு சொல்றார். மந்திர செயல் வாய்த்தில மற்ற இனி செய்யும் புந்தியாவது இங்கு இது என பொதித்தழல் கொடுபுக்கு அந்தன் மாதவர் திருமடம் புறத்து அயல் இருபோல் வந்து தம் தொழில் புரிந்தனர் வஞ்சனை மனத்தோர். மந்திர தொழில் வேலை செய்யல, இது அரசன் தெரிந்தால் நம்மளுடைய விருத்தியை ஒழித்து விடுவார். அதனால நாம் என்ன பண்ணிடலாம்? மடத்துக்கு கையால நெருப்பு மூட்டிடுவோம். அரசர்கிட்ட நம்ம மந்திரத்தால தான் நெருப்பு மூண்டுன்னு அவர் சொல்லலாம். கேட்கவா போறாரு? என்னப்பா போனீங்க மந்திரத்து வேலை செஞ்சுதான்? அப்படி இல்லை, தொழில் போனாங்க. சமண குருமார்கள் மந்திரத்தால
நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு அரசருக்கு தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு ஒருவாறு வஞ்சனையில் துணிகிறார்கள் சமணர்கள். மந்திர செயல் வாய்த்தில மற்ற இனி என்ன செய்யலாம், இனி செய்யும் புந்தியாவது, புந்தின அறிவு, இங்க புந்தியாவது அறிவு செயலாவது இங்கு இது என பொதி தழல் கொடு புக்கு, கையில நெருப்பை எடுத்துக்கொண்டு அந்தன் மாதவர் திருமணம் புறத்து அயல், அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய சிவனடியார்ல எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா அழகிய குளிர்ச்சி பொருந்திய மாதவன். உட்கார்ந்து இருக்கிறவங்களே அப்படிப்பட்டவன். அங்க நல்ல கூலிங்கான இடம், சரிங்களா? நெருப்பு மூட்டினாலும் என்ன ஆகாது, நெருப்பு வேகமா கூடாது, அதை சுத்தி அவ்வளவு குளிர்ச்சியான இடம் அப்படின்னு. ஏன்னா அடியார்கள் அமர்ந்து இருக்கிற இடம். அந்தன் மாதவர் திருமணம் புறத்தையல், வெளியே புறத்துல என்ன பண்ணாங்களா, வஞ்சனை மனத்தோர் இருள் போல் வந்து, அப்படியே யாருக்கும் தெரியாம வந்து, இருள் போல் வந்து என்னங்க மனசுல கருப்பு வஞ்சனை, யாருக்கும் தெரியாமல் பதுங்கி வந்து தம் தொழில் புரிந்தனர், அவர்கள் செய்ய வேண்டிய செயலை செய்தார்கள். திருமணப்புறம் சுற்றினில் தீய பாதகத்தோர் மறுவித்த அத்தொழில் வெளிப்படுதலும் மருகி பரிசனத்தவர் பதைப்பொடும் சிதைத்து அது நீக்கி அருகர் இத்திரம் புரிந்தமை தெளிந்து சென்று அணைவார். இப்போ திருமணத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டாங்க. தீப்பற்றி புறத்துல எரிகிறது. அமர்ந்திருக்கக்கூடிய பரிசனத்தவர்கள் எல்லாம் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு பதை பதைத்து வெளியே வந்து புறத்து வந்து நெருப்பு பற்றிய இடங்களை எல்லாம் அணைத்து விட்டு இதை செய்தவர் யார் அப்படின்னு முதல் தீர ஆய்கிறார்கள். ஆய்ந்து தன்னுடைய பிள்ளையாரிடத்துல, அவருடைய குருமாராக இருக்கக்கூடிய பிள்ளையாரிடத்துல சென்று சொல்வதற்காக அவரை அணைவார்கள். திருமணம் புறச்சுற்றினில், திருமணத்துடைய புறச்சுற்றினில தீய பாதகத்தோர் மறுவிவித்த அத்தொழில் வெளிப்படுதலும் மருகி அப்படின்னு மயங்கி, துன்பப்படல, என்னாச்சு என்ன நெருப்படி அப்படின்னு மயங்கி பரிசனத்தவர் பதைப்பொடும் சென்று சிதைத்து அது நீக்கி, தீப்பற்றிய பகுதிகளை எல்லாம் சிதைத்து நீக்கின பிறகு அருகர் இத்திறம் புரிந்தமை தெரிந்து சென்று அணைவார். அருகர் சமணர்கள் தான் இதை பண்ணியிருக்க கூடும் என்று ஆராய்ந்து சென்று அணைவார். நான் எங்கு போகிறார் அடுத்த பாடி சொல்றார். கழுமலப்பரி கவுனியர் கற்பக கன்றை தொழுது நின்று அமன் குண்டர் செய்திங்கினை சொன்ன பொழுது மாதவ துயிலும் இத்திருமணப்புறம்பு பழுது செய்வதோ பாவிகாட் என பரிந்து அருளே. ரெண்டு வகையா இங்க சிந்திக்கிற இடம் இருக்கு. ஒன்று, பிள்ளையார் திருமணத்திலிருந்து உள்ள பகுதியில் ஏதாவது இருந்திருக்கணும், இல்ல திருமணத்தை விட்டு அவர் வெளியே திருக்கோயில் சார்ந்து எங்கேயா சென்றிருக்கணும். பெரும்பான்மை பிள்ளையார் திருமணத்துல உள்பகுதியில அவர் இருந்திருக்கணும். இவர்கள் தீப்பற்றிய பகுதியெல்லாம் நீக்கிட்டு சென்று பிள்ளையாருடைய திருவடியை தாழ்ந்து இவ்வாறு செய்தியை சொன்னவன பிள்ளையார் மிகுந்து வருந்தி கீழ்மக்களாகி அவர்கள் என் பொருட்டு இதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறார். கழுமலப்பதி கவுனியர் கற்பக கன்றை தொழுது நின்று அவ்வாய் வணங்கி அமன்குண்டர் செய் தீங்கினை சொன்ன பொழுது, இப்படி நடந்து விட்டது என்று சொன்ன பொழுது மாதவர் துயிலும் இத்திருமணம் புறம்பு பழுது செய்வதோ பாவிகாட். சிவனடியார்களுக்கு நினைவில் கனவிலும் தீங்கு நினைக்க கூடாது. இது ஒரு குறிப்பு. நம்ம பல வரலாற்றுல பார்க்கக்கூடியது. இம்பிரான் எரிபத்து நாயனார் வரலாறு பார்த்தோம், இனி அடுத்து இம்பிரான் சக்தி நாயனார் வரலாறு பார்ப்போம். அடியார்கள் குறித்து எந்த தீங்கையும் நினைவில் இல்லை, கனவில் கூட நினைக்காதீர்கள். அவரவர் வினைகளை கழிக்க வந்திருக்கிறோம். நமக்கு இறைவன் வினை கழிவதற்கு என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், அதை என்ன பண்ணணும், கழித்து விட்டு செல்வதற்கு அரகரா சிவசிவான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு. அதை எடுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போறதே முதல் தப்பு. அதுல சிவனடியார்களை பத்தி ஆராய்ச்சிக்குள்ளாம் போய் அபச்சாரப்பற்றக்கூடாது. அது பெரிய அபச்சாரம் சொல்லி சிவகோயில் மணியா பல இடத்துல சொல்லுவார். சிவனடி நம்மளுக்கு உலகில் இருக்கக்கூடியவர்கள் பற்றி பேசுகின்றதே தவறு.
அதுக்கே என்ன சொல்லிட்டாருங்க, அது உலகில் ஒழுக்கம் இல்லை, புறம் கூறுதல் வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆனா அருளியல்ல அடியார்களை பற்றி ஏதேனும் தவறாக சிந்தித்து அபச்சாரப்பட்டு விடாதீர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நீங்க நினைக்கிற அடியார் அப்படிப்பட்ட தவறான செயல் இருக்க கூட செய்யலாம், இல்லாதவர் நினைச்சுக்க வேண்டாம். ஒரு கால் ஒரு வேலை இருந்தா அது அவருடைய வினை வழி, கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறார், இறைவன் ஊட்டுக்கிறார், கழிக்கிறார். அதுல போய் நீங்க சிவசிவா திருநீர் பூசி இருக்கிறாங்க இப்படி இல்லாமா அப்படின்னு நீங்க என்ன நம்ம ஆராய்ச்சி அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. நம்ம வேலை நம்ம திருநீர் பூசலாம், 5 எடுத்து சொல்றோம், பூசை பண்றோம், அடியார்களை வணங்குறோம், போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்குதான் நம்ம உலகில் வழக்கத்தை சொன்னா, இருக்கிற இடம் தெரியாம தெரிஞ்சு போகணும் தம்பி. இருக்கிற இடம் தெரியாம நம்ம வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, சரிங்களா, பணி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா, பணி செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டோமா, செய்தோமா, கடகடான்ட்டு நம்மளுடைய வேலை அந்த அளவுல நிக்கணுமே தவிர அடியார்கள் பொறுத்து அபச்சாரத்தில் ஈடுபட்டு விடாதீர்கள் என்று உரையாசிரியர், பெரிய புராண உரையாசிரியர் பல இடத்துல நூல்கள்ல அவருடைய குறிப்பு, அடியார்களை பற்றி பேசி அபச்சாரப்பட்டு விட வேண்டாம். சரிங்களா? வேற வேற உயர்ந்த ஆசிரியர்கள் எல்லாம் நூலுக்கு தவறா உரை எழுதியிருக்கிறாங்க பெரிய புராணத்துக்கு. அதையெல்லாம் சுட்டி காட்டி இவர்களுடைய அறியாமை என்னவென்று சொல்வது. அவங்கள ஏதோ எழுத தெரியாம எழுதுனவங்கள, நல்லா படிச்சு நூல் எழுதுனவங்களை கூட சில இடத்துல ஆராய்ச்சிங்கிற பேர்ல இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுடைய அறியாமையை நாம் என்னவென்று சொல்வது, சிவம் அவர்களை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவது. எனவே மாதவர் துயிலும் திருமண புறம்பு பழுது செய்வதோ பாவிகா என பரிந்து அருளி கருணை இறக்கம் கொண்டு இறங்கி என் பொருட்டு அவர் செய்த தீங்கு ஆயினும் இறையோம் அன்பருக்கு எய்துமோ என்று பின்னையும் அச்சம் முன்புற பின்பு முனிவுற முத்தமிழ் பிறக மண் புறக்கும் மீன் முறைகள் என மனம் கொண்டார். மனசில் நினைக்கிறாருங்க, இந்த சமணர்கள் இந்த செயலை செய்ததற்கு யார் காரணம்? அரசன். சமணர்கள் இப்படி செய்தது என் பொருட்டு, உங்களையெல்லாம் துன்பப்படுத்தணுங்கிறதுக்காக செய்யல, அவர்கள் செய்தது என் பொருட்டு. ஆனா உண்மையிலேயே எல்லாரையும் கிளப்புங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஆனால் பெரியவர்கள் எப்பொழுதும் பாவ செயல்களுக்கு தங்களை முன்னிலைப்படுத்திடுவாங்க. இது யாருனால் நடந்தது? என்னாலதான். நன்மைக்கு தன்னை முன்னால் நிறுத்த மாட்டாங்க, துன்பத்துக்கு தீமைக்கு என்ன நிறுத்திக்குவாங்க, இது யாரால் நடந்தது? என்னால் தான் நடந்தது என்று முன்னாடி வந்துடுவாங்க. எனவே இஃது என் பொருட்டாக அவர்கள் செய்த தீங்கு ஆயினும் இறையோன் அன்பருக்கு எய்துமோ, இது பொருந்துமா? அடியார்களுக்கு இந்த தீங்கு பொருந்தாது. முன்னாடியே பார்த்தோம். திரு கொடிமாட செங்குன்றூர்ல குளிர்சுரம் தாக்கி எல்லோரும் துன்பப்பட்டாங்க. அந்த நாடு அந்த பனிப்பிணி என்று சொல்லக்கூடிய அந்த காலம், பனிகாலத்துல பனிப்பிணி தாக்கியது. அப்ப சொல்லுவார், இது யாரை சேராது, மற்றவர்களுக்கெல்லாம் இது பொருந்தும், திருநீரு பூதி சாதனம் பூசுகின்ற அன்பர்களுக்கு இது பொருந்தாது என்று திருநீலகண்ட பதிகம் பாடுறார். அவ்வினைக்கு வெயினையாம் என்று எடுத்து ஐயர் அம்முது செய்ய வெவ்விடம் தீர்த்து இவை ஆண்ட வெற்றியினார் எவ்விடத்தும் அடியார் இடர்காப்பது கண்டமென்றே செய்வினை தீண்டா திருநீலகண்டம் என செப்பினார் அப்படின்னு அங்க காட்டுவார். எனவே அந்த அதுபோல பல இடம் அடியார்களுக்கு இந்த துன்பம். திருவேலிமலையை பார்த்தோம், சரிங்களா? நீங்களாம் பசிக்கு வருந்தாதவர்கள் ஆயினும் உன் பொருட்டு இல்லை, உங்களோடு இருக்கக்கூடிய அடியார் பொருட்டு இந்த படிக்காசை நாங்கள் தருகிறோம் என்று திருவெள்ளிமலை இறைவர் குறிப்பிட்டாரும் படித்தோம். எனவே இங்க நம்மளுடைய ஞானசம்பந்த பிள்ளையார் இது இந்த சமணபாதகர்கள் என் பொருட்டு செய்த தீங்கு ஆயினும் இது அடியார்களுக்கு எய்துமோ பொருந்தார், அன்பருக்கு எய்தார். பின்னை ஆனாலும் அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாக பின்னை என்ன நினைக்கிறார்? அச்சம் முன்பு உற, பயம். ஏன்? யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகும்? மிரான் எரிபத்த நாயனார் நினைச்சதுதான், மிரான் புகழ்ச்சோழ மன்னன் நினைச்சதுதான். அப்படியே வந்தார், மிரான் எரிபத்த நாயனார் மட்டும் அப்படியே மழுவாள வைத்துக் கொண்டு நிற்கிறார்.
யாரும் இங்க நிறைய பேர் நம்மளுடைய பட்டத்து யானையும் பாகரையும் கொண்டுட்டேன்னு சொன்னாங்களே, இங்க யாரையும் காணாமே திருநீர் பூசி இருக்கக்கூடிய அன்பரை மட்டும்தானே பார்க்கிறோம். இங்க ஏதோ தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு தான் வந்த படைகளை எல்லாம் நிறுத்தி விட்டு குதிரையிலிருந்து இறங்கி போய் அவரை பார்த்து வணங்கி, ஐயா, நான் அங்கு அறிந்தது ஒன்று, இங்கு காண்பது ஒன்று, என்ன நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். இந்த செயலுக்கு இந்த யானையையும் பாகரையும் மட்டும் கொன்றது போதுமா, தகுமா அப்படின்னு கேட்டார். உடனே எம்பிரான் நிருபத்த நாயனார் அவருக்கு சொல்றார், அரசரே, சிவகாமி ஆண்டார் கொய்த மலரை இந்த பட்டத்து யானை பறித்து சிந்தியது, பட்டத்து யானையை வெட்டினேன், யானையை வழிநடத்த தவறிய பாகரையும் வெட்டினேன், இதுதான் நடந்தது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோடனே அரசர் என்ன சொல்றார், அது மட்டும் போதுமா, நீங்க செஞ்சது சரியா, இந்த யானை இந்த பாகரை வழிநடத்த தவறிய என்னையும் கொல்லும், என்னையும் கொல்லும். அப்ப சொல்லும் போது சொல்லுவார், அச்சம் முன்புற பின்பு முடிவர். என்ன அச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்லுவாரு, புகழ்ச்சோழ மன்னர், இந்த மாதங்கம் இந்த யானை உங்களை ஏதாவது செய்யாம விட்டது, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த யானை உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யாம விட்டது, அது வரைக்கும் நான் தண்ணியனானே, தவமுடையவனான் என்பார். அது அந்த அளவுக்கு நான் தவம் செஞ்சிருக்கிறேன், அடியாருக்கு இந்த யானை எந்த தீங்கும் செய்யாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. அது அச்சம். அச்சம் தாய் தலை அன்பின் முன் நிற்குமோ, அங்க சொல்லுவார், பயம் தாய் என்புடையவற்றை நிற்குமா அப்படின்னு சொல்லுவார். அதுபோல அச்சம் முன்புற பின்பு முடிவுற. பின்பு கோபம் வந்துருச்சு, அச்சம் வந்தது, கோபமும் வந்தது. கோபம் வரலாங்களா, அடுத்து பார்க்க போறோம். இவர் எவ்வளவு பெரிய சமயாச்சாரிய மூர்த்திகள், முதல் சிவனடியார்கள்லாம் கோபத்தையெல்லாம் கோபம் ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு ஒரு படிக்கிறோமே. இவர் எவ்வளவு பெரிய சமயாச்சாரிய மூர்த்திகள், இவருக்கு கோபம் வரலாமா அப்படின்னா, தனக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் கோபப்படக்கூடாது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் நிகழ்ந்தால் கோபம் வரும். அதுதான் அந்த அடியார் என்கின்ற அவங்களுக்கு வந்தா அவங்களுக்கு தானே வந்துச்சு. எனக்கு வந்தா தலைக்கு மாடுக்கு குதிக்கும், மாடுக்கு பூமிக்கும். எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துச்சுன்னு கோபம் வரும். அது பிறருக்கு நடந்ததுன்னா அது அவங்களுக்கும் நம்மிடத்துக்கும் இருக்கின்ற வேறுபாடு என்று நம் பெரியவங்க சொல்லுவாங்க. எனவே இங்க சொல்லுகிறார், என் பொருட்டு அவர் செய்த தீங்காயினும் இறையோ நண்பருக்கு எய்துமோ என்று பின்னையும் அச்சம் முன்புற பின்பு முனிவர முத்தமிழ் விரகர் மண் புறக்கும் மெய் முறைமை வலு. பூமியை ஆளுகின்ற மண் புறக்கும் பூமியை ஆளுகின்ற பாதுகாக்கின்ற அரசனுக்கு இது குற்றம். மண் புறக்கும் மெய் முறைமை வலு. அரசன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், 2 அதிகாரம் வச்சார். செங்கோன்மை உடையவனாக இருக்கணும், கொடுங்கோன்மை இல்லாதவனாக இருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி அரசன் செங்கோன்மையோடு அரசு செய்தால் அவனை இறைவன் என்ன செய்வார், கொடுங்கோன்மையோடு அரசு செய்தால் அவனை என்ன செய்வார் என்று சொல்லுவார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். யார் முறையோடு ஆட்சி செய்கிறார்களோ அவன் மக்களுக்கு இறைவனாக கருதப்படுவான். ஆகவே திருடன் கல்வன் நடுராத்திரியில் வந்து இடு அப்படின்னு பறிக்கிறது மாதிரி நாட்டுல அரசன் செஞ்சானா அவன் கல்வனோடு உத்தவன். நம்ம இருந்து செல்வத்தை புடுங்கனான்னு வச்சுக்கோங்க, அரசன் தலைவன் அவன் எப்படிப்பட்டவன், இரவல திருடனோடு ஒத்தவன் என்று சொல்லுவார். எனவே இங்க மண் புறக்கும் மெய் முறை வலு என அரசர் காவல் புரியும் நீதிமுறைமை வலுவிற்று என்று பிள்ளையார் என்ன பண்றாங்க, மனம் கொள்கிறார். கொண்டு மெய்ய தீங்கு இது வேந்தன் மேற்று எனும் விதிமுறையால் செய்யனே திரு ஆலவா எனும் திருப்பதிகம் சைவர் வாழ் திருமடத்து அமணர்கள் விட்ட தீத்தழல் போய் பையவே சென்று பற்றுக, பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக என பணித்தார். இந்த தீங்கு யாருக்குரியது, இந்த தண்டனை இந்த செயலுக்கு தண்டனை யாருக்கு கொடுக்கணும் முத அப்படின்னா, இது அரசன் மேற் பொருந்துவது, செய்த சமணர்கள் மேற் பொருந்து. அவன் வெறும் வேலைக்காரன், அவன் சொன்னதை செஞ்சுட்டு வந்த வேலைக்காரன்.
இதை செய்ய வைத்த முதலாளி யார்? எஜமான் யார்? அரசன் தான். அவனுக்குத்தான் இதற்கான தண்டனை சேர வேண்டும் என்று பிள்ளையார் முடிவு கொண்டு அந்த தீயை மெல்லமாக சென்று பாண்டியர்க்கு ஆகட்டும், அரசன் மேல் பொருந்தட்டும் என்று தீக்கடவுளுக்கு ஆணை விடுக்கிறார். ஆணை விடுக்கிறார். 5 பூதங்களையும் ஆணையில் செலுத்துகின்ற ஆற்றலை உடையவர்கள் நம் சமயாச்சாரியர்கள். 5 பூதத்துக்கு எவ்வளவு பயந்துட்டு இருக்கும். 5 பூதத்தையும் ஆற்றல் செய்துகின்ற அந்த என்கிறீங்கன்னா, பூதங்கள் 5ஆகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லா பெருமையும் நம் சிவம். இல்லை, அவருக்கெல்லாம் வேளாக இருப்பது சிவம். அதனாலதான் நம்ம முன்னாடியே திருமலை சிறப்புல படித்தோம். இந்த புறச்சிறு பூதங்கள் வேண்டிடின், இந்த புறச்சிறு பூதங்கள் இறைவனுடைய திருக்கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவகணங்களாகிய பூதங்கள் நினைச்சதுன்னா வேண்டிடின் 5 பூதமும் நாட்டுவர். 5 பூதங்களையும் செலுத்துகிற ஆற்றலை உடையது அந்த சிவகணங்கள் என்று சொல்லக்கூடிய பூதகணங்கள். அதுக்கு ஆற்றல் இருப்பதை போல நம்முடைய பிள்ளையார் என்ன பண்றாங்க? சமயாச்சாரிய மூர்த்திகள் ஆற்றினுடைய படுகையில தண்ணி வேகமா கரபுரண்டு ஓடிட்டு இருக்குது. எல்லாமே சாமி உங்களை பார்க்கணும், அந்த பக்கம் வரணும், கருணை செய்யுங்க அப்படின்னார் திருவையாற்றில். அப்படி நம்மளுடைய நம்பியார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமானோட போகும்போது காவிரி கரை புரண்டு ஓடியது. வில் அப்படின்னு சாமி என்ன பண்ணாரு? அப்படியே நிறுத்தினார். அப்படி நிறுத்தி வழி விட்டுதான் 2 பக்கம் உயர்ந்து நின்று நடந்து போற வழி. சேக்கிழார் பெருமான் பின்னாடி சொல்லுவாரு, இந்த நான் என்ன மாதவம் செய்தேன் என்று தெரியவில்லை, நம்பி ஆரூராகிய அவருடைய திருவடி என் மனத்திலும் பொருந்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சென்னியிலும் பொருந்தி இருக்கிறதுங்கிறது ஒரு வரலாற்றை சொல்லுவார். 10வது சருக்கத்துல கடல் சூழ்ந்த சருக்கம் முடியும் போது அந்த பாட்டை வைப்பார். மாதவம் என் செய்தேன், நான் என்ன மாதவம் செய்தேன்னு தெரியல, நம்பியாருடைய திருவடி என்னுடைய நெஞ்சுக்குள்ள இருக்குது. நெஞ்சுக்குள்ள இருக்குதுங்கிறதோட சொல்லி நிறுத்தாம என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடின்னு சொல்லும் போது ஆற்றை கிழித்து வழிவிட்ட திருவடி. ஆறு கிழிந்து நடப்பதற்கு வழிபட்ட அப்படிப்பட்ட திருவடி என் மனத்திலும் என் சென்னியிலும் பொருந்துவதற்கு நான் முன்பு என்ன தவம் செய்தோனோ தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு பின்னாடி நம்ம 10வது சருக்கம் முடியும் போது பார்ப்போம். எனவே இங்க சொல்ற வெய்ய தீங்கு முன்பு சொன்ன காரணத்தினால், வெய்ய தீங்கு முன்பு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்புறக்கும் மெய்முறைமை வலு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கொடுமையான தீங்கு. இது யார் மேற்று? இது வேந்தன் மேற்று. ஏன்னா அரசன் அங்கம். ஒரு நாடு அப்படின்னா 2 பிரிவு, அரசியல் அங்கவியல். நாம் படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு அடுத்து தாண்டி ஒளிவியல். அறத்துப்பால்ல 3 பால், 4 பால், 3 பால், அதாவது 3 பிரிவு, 3 இயல். அந்த 4 இயல் படிக்கிறோம். இல்லறவியல், துறவரையல், அப்புறம் ஊழியல், அதை தாண்டி முன்னாடி பாயிரையல். 4 இயல் படிக்கிறோம். இது முதல்ல அறம் சொன்னோம்னா 4, அடுத்து பொருள் சொன்னா 3. அரசியல், அங்கையல், ஒளிவியல். அதுல ஒரு அரசனுக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கணும்னு சொல்வது அரசியல். அரசனுக்கு துணையாக நிற்பவர்களுக்கு என்னென்ன தகுதி எல்லாம் இருக்குன்னு சொல்வது அங்கவியல். இதுல அங்கவியலாக சொல்லக்கூடிய மற்றவர்கள் செய்த பிழை யாரை வந்து சேரும்? அரசன் வந்துதான் சேரும். அதனால இங்க சொல்ற வெய்ய தீங்கு இது வேந்தன் மேற்று. இது யாருக்கு போய் யாரு தப்பு? இப்போ நம்ம நாட்டுல இப்ப பார்க்காத செய்திகளை பார்க்கிறோம். எங்கேயா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முறையில் நடந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, முதலமைச்சர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், இந்த இடத்துல ஒரு தவறு நடந்துருச்சு, அது அவர் காதுக்கு போய் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்குவாங்க. ஒவ்வொரு ஆட்சியிலும் செய்யும் போதே இருந்து அதுக்கான அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அமைச்சர் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படி. அதுதான் இங்க யாரை போய் சேரும்? அரசனை போய் சேரும். பொன்னவன் தின்னவன் பாவன் கொன்றவனை போய் சேருங்கிற மாதிரி செய்த பாவம் முதல்வரை போய் சேரும். சொல்ற வெய்ய தீங்கு இது வேந்தன் மேற்று எனும் விதிமுறையால். இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, விதிமுறையால்
செய்யனே திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடுகிறார். இந்த திருப்பதிகம் பாடி பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்கிறார். இந்த நெருப்பு எப்படி போகணும் எனும் திருப்பதிகம் 261வது திருப்பதிகம், கௌசிக பண்ணில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் சொல்றார். இந்த திருப்பதிகம் பாடி சைவர் வாழ் மடத்து அமணர்கள் இட்ட தீத்தழல் போய் சைவர்கள் வாழ்கின்ற மடத்து அவர்கள் வாழ்ந்தன்னா அங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய திருமடத்திற்கு சென்று திருப்பதிகத்து அந்த தீயை மூட்டினார்கள். சொல்றார். செய்யனே திரு ஆலவாய் எனும் திருப்பதிகம் கௌசிகன் பண்ணலாம். இந்த 261வது திருப்பதிகம் பிள்ளையாருடையது. பாண்டிய நாட்டுக்கு 3வது திருப்பதிகம். எல்லையில ஒரு பதிகம் மங்கையர்க்கு அரசி என்று பாடினார். திருக்கோயிலுக்கு நீலமாமணி மேடற்றை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடினார். இதோ 3வது திருப்பதி. ஏன்னா ஆலவாயில் அருளிய திருப்பதிகம் அத்தனையும் இன்றியமையாத திருப்பதிகம். இதுல எல்லாமே அற்புதங்கள் நிகழ்ந்தது. செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பதியம் பாடி பாடினார். செய்யனே திரு ஆலவாய் ஐயனே மேவிய ஐயனே என்னை என்ன சொல்ல பயப்படாது, அஞ்சல் என்று அருள் செய் சொல்லிட்டு சொல்றார். ஏனை அஞ்சல் என்று அருள் செய் பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர். அவங்க பத்த வைத்த தீ எப்படி போகணும், மெல்ல பையவே பாண்டியர்க்கு சென்று ஆகவே அப்படின்னு சொல்லி திருப்பதிகம் பாடி நிறைவு செய்யறார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த தீத்தழல் என்ன ஆச்சுன்னு சொல்ற. சைவர்மாள் மடத்து அமணர்கள் இட்ட தீத்தழல் போய் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக என பணித்தார். ஆணை பணித்தார். ஓ நெருப்பே ஓ அப்படின்னு ஆணையிட்டார். ஆணையிட்ட போது சேக்கிழார் பெருமான் டபார் உள்ள புகுந்துட்டார். ஏன் பையவே என்று சொன்னார். இது பாட்டுக்கும் அந்த நடந்துகிட்டு இருக்கிற செய்திக்கும் இடைப்பட்ட செய்தி. பாட்டை சேக்கிழார் பெருமான் வேண்டி வரலாற்று சொல்லுகிறார். இந்த நெருப்பை மெல்லமா போன்னு சொல்லி பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று பணித்தார். ஏன் பையவே என்று பணித்தார் என்று ஒரு முக்கியமான பாடல் வைக்கிறார். அது என்கிட்ட அந்த ஒரு பாட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இடையில யாப்பு மாறி இருக்கும். சேக்கிழார் பெருமானுடைய கருத்து இத இந்த பாடல் பாருங்க. எழுபத்தி பாடல். பாண்டி மாதேவியார் தமது பொற்பில் பயிலு நெடு மங்கள நான் பாதுகாத்தும் ஆண்டகையார் குலச்சிறையார் அன்பினாலும் அரசன்பால் அபராதம் உறுதலாலும் மீண்டும் சிவநெறி அடையும் விதியினாலும் வெண்ணீரு வெப்பு அகல புகழி வேந்தர் தீண்டி இடப்பேர் உடையன் ஆதலாலும் தீப்பிணியை பையவே செல்க என்றார். 5 காரணம் வைக்கிறார். முதல் காரணம், ஏன் நெருப்பை மெதுவாக போக சொன்னார்னா, பாண்டிமாதேவியாருடைய மார்பில் தவழக்கூடிய மங்கள நாடுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடக்கூடாது. தன்னால் ஏன் நம்பிக்கையோட கூப்பிட்டுருக்கிறாங்க, நம்மளை நல்லா வச்சிருப்பாங்க, நம்மளை வாழ வைப்பார்கள் என்று. வேகமா ஒரு செய்தி சொல்லியிருந்தா அவ்வாறு போய் தாக்கி இருந்தா என்ன ஆகும்? அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முதல் காரணமாக பாண்டிமா தேவியாருடைய மார்பில் தவழக்கூடிய மங்கள நாணிற்கு எந்தவித தீங்கும் வந்துவிடக்கூடாது என்ற முதல் காரணம். இரண்டாவது, இவ்விதான் குலச்சிறை நாயனார் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பிள்ளையார்களை. விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லைங்க. எங்க அவரை பார்த்த உடனேயா அவருடைய திருநாமம் ஒழித்துக் கொண்டு வருகிறது. அடியார்கள் சொல்லிட்டு வராங்க. முன்னாடி அடியார்கள் பார்த்தா ஞான சம்பந்த பிள்ளையார் வந்தாச்சு, விழுந்துட்டார். விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. அடியார்கள் வேகமா போய் சொல்றாங்க, ஐயா பாண்டி நாட்டு அமைச்சர் வந்து விழுந்தவர் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறார
அப்படின்னோட அவர் கட 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 கடன் கீழே இறங்கி பல்லக்கில் இறங்கி போய் தூக்கி விட்டார். சரிங்களா? அப்படியே பணிந்து கொண்டே எத்தனை தடவை பணிந்தார்னு நம்ம பார்த்தோம். முன்னாடி எதையாவது கேட்டார்னா, சாமி இங்க இவ்வளவு நெடும் நதிகளும் நெடும் சோலைகளும் தெரிகிறது, இது ஆளவாய் எங்கே அப்படின்னா, இதோ ஆளவாய் உடனே காமிக்கல அப்படின்னு வணங்கி அதுக்கப்புறம் தான் காட்டுறார் ஆளவாய். மறுபடியும் ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு பணக்கம் சொல்லி வணங்கி கீழே விழுந்து வணங்கிட்டு தான் இவ்வளவு அன்புடையவரை போய் நம்ம வந்ததுனால இப்படி நேர்ந்துருச்சு. இப்படிப்பட்ட ஏன்னா அமைச்சருக்கும் அங்க பங்கு இருக்கு. நாட்டுல ஒரு தீங்கு நடக்குதுன்னா அமைச்சருக்கும் பங்கு. அதனால அமைச்சருக்கு அவர் அன்புடையவர், அவருக்கு எந்த விதமான அன்பிற்கும் பாதகம் வந்து விடக்கூடாது. மூன்றாவது, பாண்டிய மன்னன் என்ன செய்திருக்கிறார்? சிவாபராதம் செய்திருக்கிறார். சிவாபராதத்துக்கான கழுவாயை அவர் அடைந்து தண்டனையை அடைந்தே தீர வேண்டும். அதற்காக என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பையவே என்ன கேட்டீங்கன்னா, தவறுன ஓ வேகமா அப்படின்னா மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போயிடும். ஒரு வினாடியில் எந்த துன்பமும் இல்லாமல் அனுபவிச்சுட்டு போகலாமா? அடியார்களுக்கு செய்த சிவாபராதத்துக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் உடனே போயிட்டு என்ன ஆகிறது? அதனால சிவாபராதத்திற்கு கழுவாய். நான்காவது காரணம் சொல்றார், மீண்டும் அவர் என்ன ஆகணும்? சிவநெறியை அடைகிற விதி இருக்கு. அதனால மீண்டும் இவர் வேகமா விட்டு இருந்தாருன்னா இவர் சிவநெறியை அடையாம என்ன ஆயிடுப்பார்? திருவடி அடைஞ்சிருப்பார். அதனால சிவநெறியை அடைய வேண்டிய விதி இருக்கிறது. ஐந்தாவது, இறைவன் நம்மளுடைய பிள்ளையாருடைய கையினால் தொட்டு தீண்டுகின்ற அருளை பெற்றவர். அந்த அருள் இருப்பதனால திருமேனி தீண்டி திருநீர் பூச வேண்டி இருப்பதனால் இந்த 5 காரணத்திற்காகத்தான் பிள்ளையார் என்ன சொன்னாருங்க? இவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த ஆணை போடுறவருக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? இந்த தீ போகவே அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டிருந்தாருன்னா என்ன இருக்கும்? குன்றேறி நின்றார் வெகுளி, குன்றேறி நின்றார் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனவேயும் காத்தல சிறிதெனின். சும்மா கோவப்பட்டது பெருசாலும் கோவப்படல, எவ்வளவு கோவப்பட்டாரு அப்படின்னாரா? அதனால என்னாச்சு? அது குணமென்னும் குன்றேறி நிற்கக்கூடிய வீர்த்தார்கள், அடியார்கள், அருளாளர்கள், ஆச்சாரிய மூர்த்திகள். அவங்கெல்லாம் அளவு சின்ன அளவு கோவப்பட்டால் அது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா பயனை உடனே தந்துவிடும். அது பரிமளவு உரை எழுதுறார். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி சிறிதெனினும். அவங்க கோவப்பட மாட்டாங்க. அதுக்கு உரை எழுதுறாரு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கோவப்படவே மாட்டார்கள். கோவப்பட்டு விட்டால் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதுக்குரிய பயனை அடைந்தே தீரும் அப்படின்னு எழுதுகிறார். எனவே சொல்லுகிறார், பாண்டிமா தேவியார் தமது பொற்பில் பயிலு நெடு மங்கள நான் பாதிதான் சேக்கிழார் பெருமானுடைய கருணை. சொல்லு ஆட்சியெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு சொல்லும் இதெல்லாம் சொன்னோம்னா நிறைய சொல்லணும். பயிலு நெடு மங்கள நான், பயிலுன்னு சொல்லல, பயிலுன்னு சொல்ற. அது எப்போதும் இருக்க வேண்டுங்கிற பயிலு. அது எப்படிப்பட்ட மங்கள நான்? நெடு மங்கள நான். இதெல்லாம் அந்த உரைப்பு சேக்கிழார் பெருமான் அந்த அடியார் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய உரைப்பை காட்டுற. மங்கள நான் பாதுகாத்தும் ஆண் தகையார் குலச்சிறையார் அன்பினாலும் அரசன்பால் அபராதம். தப்பு செஞ்சுட்டார், அவருக்கான தண்டனை அபராதத்தை பெற்றுதான் ஆகணும். பெறாமையே போயிட்டா என்ன வருது? அரசன்பால் அபராதம் உறுதலாலும் மீண்டு சிவநெறியை அடையும் விதியினால். அப்புறம் வெந்நீரு வெம்பு அகல புகழிவேந்த தீண்டியிட பேரு உடையன் ஆதலாம் தீப்பிணியை பையவே செல்க என்றார். பாட்டினுடைய அமைப்பு கூட பாருங்க. இல்லை ஒண்ணுதான் சொல்றீங்களா? திருமுறை இலக்கியம் அப்படின்னா கௌசிகப்பன்ல நம்ம பாடும்போது எப்படி பாடுறோம்? காதலாய் இல்ல செய்யனே பாட்டு அப்படிதான் இழுத்துதான் போகும். பாட்டு என்ன போக வேகமா போகாது. மற்ற பாட்டு மாதிரி சொற்றுணைவே சொற்றுணைவே இப்படி ஏதாவது வேற பண்ணா வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்? மங்கையற்கரசி அது கொஞ்சம் வேகமா இருக்கும். இதே கௌசிகத்துல நாமளாம் நினைச்சுக்கலாம் என்னட்டுங்க, செய்யனே அதுவே எப்படி இருக்குங்க? அப்படியே இழுத்து மெதுவா
செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே என்னை அஞ்சல் என்றருள் செய். இப்ப வேகமா சாமிகிட்ட போய் வேகமா ஏன் இவ்வளவு பரபரப்பா கேட்கிற, இந்த உடனே கொடுத்துருந்தாங்க அதே எப்படி பாடியிருக்கிறார் பொறுமையா கௌசிக்கிட்ட செய்ய. அப்படி பொறுமையா என்னப்பா என்ன சொல்ல வர என்ன பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. பாண்டியன் நெருப்பை ஏவிட்டார், அவருக்கு என்ன பண்ணுங்க, பையவே சென்று பாண்டியர்க்காகவே. ஏன்னா இந்த இடத்துல எதை நினைச்சு பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, சம்பந்த சரணாலயர் பிள்ளையார் பாடுகின்ற திருப்பதியங்களை எல்லாம் எழுதிட்டு வருகிறார். என்னன்னு பார்ப்போம். தெளிச்சேரி என்கின்ற திருத்தலத்துக்கு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது பிள்ளையார் வருகிறாருங்கிற செய்தியை ஊதிக்கிட்டே வராங்க. திருஞான சம்பந்த பிள்ளையார் வருகிறார், சிறபுறப்போன் வருகிறார், ஞான சம்பந்தன் வந்தான், பரசமய கோளரி வந்தான், பாலராவாயர் வந்தான் அப்படின்னு சொன்னாரு. புத்தர்கள்லாம் வந்தான். பாடக்கூடாது. எங்க ஏரியா, இது யார் ஏரியா? எங்க ஏரியா. எங்க ஏரியால கப் சிப்புன்னு போகணும், தாண்டுற வரைக்கும் எப்படி போகணும், கப் சிப்புன்னு போகணும். அப்படின்னாங்க. ஏன் நாங்க எங்களுடைய சமயம் வலுப்பெற்று இருக்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்துல வந்து உங்க ஆட்சியை செய்யக்கூடாது. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கும் பல இடங்கள்ல நீங்க வாசிக்க கூடாது, மந்திரத்தை சொல்லக்கூடாது, தாண்டிட்டு போய் வாசிங்க அப்படின்னு சொல்றவங்கள இருக்கிறாங்க. அப்படி சொன்ன போது அங்க சம்பந்த சரணாலயத்திலிருந்து அன்பர்கள்லாம், அதாவது ஞான சம்பந்த பிள்ளையார்கிட்ட அன்பர்கள் சில பேர் என்ன பண்ணாங்களாம், குடு வேகமா போய் பிள்ளையாருக்கு பின்னாடி சொல்ல போறாங்களாம். என்னன்ட்டு, இந்த மாதிரி நாம ஊதிட்டு போறத புத்த சமயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த செய்தி சொல்றதுக்குள்ள புத்தனுடைய தலையாய் புத்தன், அந்த தலைவன் வருகிறான். புத்தனந்தி வந்து பாடக்கூடாது, எங்களை வாதி வென்றுதான் நீங்கள் பாடணும், உங்க சமயம் உயர்ந்ததுங்கிறதே நாங்க இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே ஒண்ணும் பண்ணலையா, புத்தனுடைய தலை உருளுக அப்படின்னாரு. சம்பந்த சரணாலயம் பதிகம் எழுதுறவர் தலை உருண்டு ஓடட்டுன்னு சொன்னாரு. தலை உருண்டு ஓடட்டுன்னா இடி வந்து உழுகுற மாதிரி தலையை மட்டும் எப்படி கட்டிட்டு போச்சு, உடம்பே ரெண்டா புழக்கணும் இல்ல. புத்தனுடைய தலை உருளட்டுன்னு சொன்னோடனே தலை மட்டும் உருண்டது அப்படின்னா, ஏன் உடம்ப தாக்கலையா, ஒரு இடி வருது சரிங்களா, ஓங்கி மண்டையில அடிக்கிறாங்க, இந்த பாதிப்பு எது வரை இருக்கும், கால் வரை, எல்லாம் உடம்புலாம் பாதிக்கணும். ஒண்ணு தலையை மட்டும் உருண்டு. அவரோட ஆணையே அப்படி செல்லும்னா சரிங்க, பிள்ளையாருடைய ஆணை எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அவருடைய ஆணை இப்ப உலகத்துல சொல்றாங்கன்னா, ஏன் அடிச்சவனே இப்படி சட்டையும் இதெல்லாம் கிழிஞ்சு கிடக்குறான்னா அடிவாங்கிற நிலைமை நினைச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி புத்தனுடைய தலை உருண்டோட சரி சம்பந்த சரணாலயருக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா, திருப்பதிகத்தை எழுதுறவருக்கு திருப்பதிகத்தை அருளி செய்கின்ற பிள்ளையாருடைய கருணை என்னன்னு சொல்றது. அப்படி பையவே சென்று ஆண்டியாருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல நீங்க படிக்கும் போதெல்லாம் பையவேன்னு வேகமே போயிடக்கூடாது. எப்படி படிக்கணும், பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படிதான் படிக்கணும். வேகமா பையவே சென்று பாண்டியர்க்காகவே நாமளும் இந்த சொல்ல படிக்க கூடாதுன்னு தான் ஞான சம்பந்த பிள்ளையார் அவ்வளவு கருணையோட வச்சிருக்கிறார். எனவே இனி சொல்லிட்டு வேந்தனை விசுநோய் பற்றுதல் 706வது பாடல். திருந்து இசை பதிகத்தொடை திரு ஆலவாயின் மருந்தினை சண்பை மன்னவர் புனைந்திட அருளால் விரிந்த வெந்தழல் வெம்மை போய் தென்னனை மேவி பெருந்தழல் பொதி வெதுப்பென பெயர் பெற்றது அன்றே. நம்மளுடைய பிள்ளையார் இவ்வாறு ஏவியவுடன் பிள்ளையாருடைய அந்த சொல்லினுடைய ஆணை என்ன செய்தது அப்படின்னா, சண்பை மன்னவர் அப்படிதான் பாட்டை எடுக்கணும். பாட்டை பொருள் செய்யும் போது சண்பை மன்னவர் திரு ஆலவாயின் மருந்தினை திருந்து இசைப்பதிக கொண்டு போட்டு திருந்து இசைப்பதிகத்தொடை புனைந்திட. சண்பை மன்னவர் திரு ஆலவாயின் மருந்தினை திருந்து இசைப்பதிகத்தொடை புனைந்திட. திருந்து இசைப்பதிகம் யாரு திருந்துவது, அரசனும் நாடும் திருந்துவதற்குரிய இசைப்பதிகம். சொல்லு பாருங்க, இசைக்கிழார் பெருமான் என்ன இசைப்பதிகம் பாடனார், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இந்த மாதிரி காட்டுவார். புரியல, நம்ம
இதுக்கு சொல்லும்போது திருத்தொண்டத்தொகை சொல்லும் பொழுது என்ன திருத்தொண்டத்தொகைன்னு சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, தீதிலா திருத்தொண்டத்தொகை தர. எதுக்காக நம் நம்பியாரூரர் திருக்கைலாயத்திலிருந்து கீழே இறங்கினார் அப்படி சொல்லும்போது, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டத்தொகை தர, போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். தீதிலா திருத்தொண்டத்தொகை. திருத்தொண்டத்தொகை எங்கெங்கெல்லாம் பேர் சொல்லி சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான், அங்கெல்லாம் ஒரு அடைமொழி இருக்கும். எல்லா பதிகத்துக்கும் இருக்காது. சில பதிகத்துக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அடைமொழி வச்சிருப்பார். அந்த பதிகத்தையாவது வந்து படிக்கணுங்கிறதுக்காகத்தான். திருத்தாண்டகத்தை சொல்லுவார். எத்தனை திருத்தாண்டம் பாடி இருக்கிறார். ஆனால் தில்லை திருத்தாண்டகத்தை சொல்லும்போது மட்டும் என்ன சொன்னாருங்க, அன்பர் நெஞ்சில் நீங்கா பெரிய திருத்தாண்டகம். அன்பருடைய நெஞ்சில நீங்காத பெரிய திருத்தாண்டகம். தோளுடைய செவின் பதிகம் அருள்போது சொல்லுவார், மெய்மை மொழி திருப்பதிகம் தோளுடைய செவியன் என்று எடுத்து மெய்மை மொழி திருப்பதிகம். அப்படி பல இடத்துல திருப்பதிகத்துக்கு சொல்லும் போது அந்த திருப்பதிகத்துடைய சிறப்பை சொல்லுவார். இங்க சொல்றார், சங்கை மன்னவர் திரு ஆலவாய் மருந்தினை திருந்து இசைப்பதிகத்தொடை புனைந்திட அவர் பாட அருளாலே விரிந்த வெண்தளல் வெண்மை போய் தென்னனை மேவி. அந்த சொல்றாரு, அருளால பாடினாராம். அருளால பாடினார். என்னங்க, நெருப்ப போய் பத்திக்கும் சொல்றது அருளா? அரசன் மேல ஏவராரு, அருளாலேங்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா சிவபிரகாசம் 18 எடுத்து படிக்கும். எல்லாம் அருள்தான். பார்த்திடின் எல்லாம் அருள். பார்த்தீங்கன்னா எல்லாமே அருள். 17வது பாடு, ஏற்றையவை அரணருளின் திருவிளையாட்டாக ஏம்புவார்கள் அணுக்கள் இடர்கடல் இன்றும் எடுத்தே ஊற்றமிக அருள்புரிதல் ஏதுவாக உரை செய்வார் ஒடுக்கம் நிலைப்புளித்தல் மற்ற தோற்றம் மலமாக காத்தல் போகம் தீர்த்தல் பிறவதாகி தகனிருத்தல் போற்றலரும் அருள் அதே அன்றி மற்ற புகன்ற எவையும் அருள்மொழிய புகழனாது. நீங்க என்னமோ இறைவன் படைத்தாதான் அருள் சொல்றீங்க, காத்தாதான் அருள் சொல்றீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவன் செய்கின்ற 5 தொழிலும் அருள் தான். இன்னைக்கு ஒரு பொருளை கொடுக்கலையா, மறைச்சிட்டாரா, அருள். வாரி 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 கொடுக்கிறாரா, அருள். கொடுத்தோனே புடுங்கிட்டாரா, அருள். கொடுத்தோனே எத்தனை கொடுக்கிறாரு. இப்பதான் கைக்கு வாங்கினது வாய்க்கு கூட போகல சார். கைக்கு வாங்கினது வாய்க்கு கூட போகல, நான் அனுபவிக்க கூட இல்லை, இப்பதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா கொடுத்த வரைக்கும் அருள். கொடுத்து புடுங்கினது அருள். அதான் ஒரே வார்த்தை சிவஞான சித்தியார் சொன்னார், பார்த்திடின் எல்லாம் அருள். சிவம் செய்கின்ற எந்த தொழிலும் சும்மா விளையாட்டல். இந்த விளையாட்டுன்னு சொல்றாங்க ஏகான்மவாதிகள். அவருடைய லீலை அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சோம். இங்க வந்தீங்கன்னா, விரிந்த வெண்களில் வெண்மை போய் தென்னனை மேவி பெரும் தளல் கொதி வெதுப்பு என பெயர் பெற்றது அன்னை. அரசனுக்கு உடம்புல வெப்பு நோய் வருகிறது. அம்மை நோய் சொல்லுக்குறைய அப்படியே கொப்பளமா உடம்புல என்ன ஆயிடுங்க, வெப்பு நோய் பற்றுகிறது. செய்ய திருமகனால் உரை மடத்தில் நையும் உள்ளத்தராய் அமன் கையர்த்தாம் நணுகி கையினால் எரியிட உடன்படும் எல்லி கரப்ப வெய்யவன் உணக்கடல் கிடை இழந்தன மீது. இப்போ செய்ய மேனிய திருமகனார் உரைமடத்தில் சிவந்த மேனியுடைய பொன்னார் திருமேனியராகிய இறைவனுடைய திருமகனார் வாழ்கின்ற தங்கி இருக்கக்கூடிய திருமணத்தில் நையும் உள்ளத்தராய் கவலையினால் வாடுகின்ற உள்ளத்தராய் அமன் கையர்தாம் நணுகி வந்து நெருங்கி கையினால் எரியிட. அவன் என்ன பண்ணாங்க, மந்திரத்தால நெருப்பு வைக்க முடியாம கையினால் நெருப்பிட்டார்கள். அப்படி இட்டதனால் உடன்படும் எள்ளி கரப்பைதான் தற்குறிப்பேற்றானின் பேர். இந்த பாட்டுல நெருப்பு வந்து வைக்கிறாங்க சமணர்கள். சரிங்களா, சாயங்காலம் அது இரவு நேரம் ஆகிட்டே வருது. இரவு நேரம் வந்துருச்சு. இரவு நேரம் வந்தா என்ன அர்த்தம், அதாவது இருள் வருகிறது, எல்லாம் தூங்க போறாங்கன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் இந்த பகலவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடிட்டு இதை பார்க்கவே சைக்கிள்னு மறைச்சு போனான். இருள் கரப்பங்கிறத சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகலவன் இதை எனக்கு பார்க்கறதுக்கே
ஒருக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா அப்படியே கண்ணை மூடிட்டு போனா என்னாச்சு, பகலவன் கண்ணை மூடுறதுனால இருள் வந்தது அப்படின்னு ஒரு தற்குறி பேட்டை வைக்கிற. உடன்படும் எள்ளி கரப்ப, எள்ளி என்று சொல்லக்கூடிய பகல் அந்த சொல்ற எள்ளி கரப்ப பகல் மறைய வெய்யவன், வெய்யவன் யாருங்க, சூரியன் குணக்கடல் இடை கடந்து எழுந்தவன் மீது அப்படின்னா உடன்படும் எள்ளி என்பது இரவு, இரவு மறைந்தது, இரவு மறைந்து வெய்யவன் குணக்கடல் கிழக்கு திசையில் எழுந்தனன் மீது. இரவு நேரம் கண்மூடி குற்றம் நடக்கும் போது கண்மூடி மீண்டும் அம்மையாரின் கருத்து முற்றி மேலெழுகிறது. தற்குறி என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரம் கண்மூடிய சூரியன் இந்த குற்றம் நடந்ததுனால பகல் நேரத்தையே வந்து எடுத்து வச்சாங்க. முதலே பார்த்தோம் எப்போ வந்தாங்க, இரவு நேரத்தில் வந்தாங்க. ஏன் இரவு வந்தாங்க, சூரியன் கண்ணை மூடிட்டார் பார்க்கக்கூடாதுன்ட்டு இரவு நேரம் வந்தது. மீண்டும் ஏன் பகல் நேரம் தோன்றுகிறது அப்படின்னு கேட்டா, அம்மையாரின் கருத்து பின்னாகுது முற்று பெறுவதற்கு அப்படியே கனிந்து வருது. என்ன நாடும் நற்றமிழ் வேந்தனும் மீந்து நன்றி வென்றிகொள் திருநீற்று ஒளியில் விளங்க வேண்டும். அம்மையாருடைய நீண்ட கனவு என்ன, அவருடைய விண்ணப்பம் என்ன, ஒரு நாளா 2 நாளா எவ்வளவு ஆண்டுகள் அந்த விண்ணப்பம் என்பது நம்மளுக்கு தெரியாது. விராட்டி திலகவதியார் எப்படி விண்ணப்பம் செய்தார்களோ அதுபோல நீண்ட கால கனவு என்னதுங்க, சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரிதனால் நன்றி இல்லாத நாடும் அரசனும் நற்றமின் வேந்தனும் உய்ந்து, அவன் என்ன ஆகணும், உய்வடைய வேண்டும். உய்வடைவதற்காக அது கடைசி வரிதான் முக்கியம். வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்குகின்ற மேன்மை. அப்போ அரசன் நல்ல நெறிக்கு எய்த வேண்டும் என்று அம்மா என்ன பண்ணாங்க, வேண்டனா நாடு திருந்த வேண்டும் என்று வேண்டினார்கள். அந்த வேண்டுதல் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைவேறுகின்ற தருணம். ஓட்டு எண்ணிட்டே இருக்கிறாங்க. முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று வர வரவே என்னாவது வெற்றி உறுதியாக தொடங்குது. இதில் வர மாதிரி திரைப்படத்தில் வர மாதிரி அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கணும். 2ஆவது ரவுண்டு கொஞ்சம் அப்படியே நிகழணும். 3ஆவது ரவுண்டு அப்படியே நேரம் நின்று உட்காரணும். அப்படி 4ஆவது ரவுண்டுக்கு அப்படியே உட்காந்து அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெறுவதற்கான நம்ம நாடு சுபிட்சம் அடைய போகுதுங்கிறத அவன் என்ன பண்ணாங்க அப்படியே கருத்துல உணர ஆரம்பிச்சாங்க. அப்படி உணரும் போது இரவு பாதகர் செய்தேங்கு இரவி தன் மரபில் புறவ ஓதியர் குலச்சிறையாருடன் கேட்டு சிறபுற பிள்ளையாரை எத்தியவர் நாட்டு வரவழைத்தனாம் மாய்வதே என மயங்கி என மனமயங்கி. இந்த இரவு இந்த பாதகர்கள் செய்த தீங்கு அப்படியே காலையில் விடிந்தவுடன் அம்மையாருக்கும் குலச்சிறையாருக்கும் தெரியுதுங்க. தெரிந்த உடனே அம்மையார் மனம் வருந்துகிறார்கள். அந்த வருத்தத்தை முதல் சொன்ன மாதிரிதான், இந்த பாதகர்கள் இருக்கிற நாட்டுக்கு பிள்ளையாரை அழைத்தது தப்பு, நாம் மாய்வதே என மனம் கொண்டார்கள். ஏன் ஏதாவது தீங்கு நடந்திருக்குமோ என்று மனதில் அச்சம். சொல்கிறார், இரவு பாதகர் செய்த தீங்கு இரவி தன் மரபில் வந்த, யார் வந்தாங்க, சூரிய மரபில் வந்தவர் யாருங்க, ஆதித்த மரபு என்று சொல்லக்கூடிய சோழர்கள். சோழர்கள் மரபில் வந்த குறவ ஓதியர் அரசியார், புறாமலரை அணிந்த கூந்தலை உடையவர் என்பதனால் அதுக்கு பேருங்க ஓதின கூந்தல். ஓதி என்பது கூந்தலை. குறவ ஓதியர்னா புறாமலரை தன் கூந்தலில் அணிந்திருக்கக்கூடிய பிராட்டி மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் உடனே கேட்டு செய்தி அறிந்தவுடன் சிறபுற பிள்ளையாரை தீயவர் நாட்டு வரவழைத்தது நாம் மாய்வதே. அதை நாம தான் இதை தப்பு செஞ்சிட்டோம், அவர் கூப்பிட்டதுனால இந்த தவறுக்கு காரணம் யாருங்க, அந்த தீங்குக்கு காரணம் நாம் தான் என்று மனம் கொள்கிறார் மயங்கி. அப்புறம் அடுத்தது, பெருகும் அச்சமுடு ஆறுயிர் பதைப்பவர் பின்பு திருமடப்புறம் மருங்கு தீது இன்மையில் தெரிந்து கருமுருட்டமன் கையர் செய்தீங்கிது கடைக்கால் வருவது எப்படியாம் என மனம் கொழும் பொழுது. முதல்ல ஆபத்து நீங்கப்பட்டது அறியாத காரணத்தால அப்படி மனம் மயங்கி சொன்னாங்க. அடுத்து என்னாச்சு கேட்டீங்கன்னா, யாருக்கும் எந்த தீங்கும் அடியார்களுக்கு இல்லை. இப்ப அரசருக்கு என்னாச்சு இதுவரையும் தெரியல. அரசிக்கு இதுவரைக்கும் அரசனுக்கு வெப்பு நோய் பற்றி இருக்கிறது தெரியாது. சொல்ற
பெருகும் அச்சமுடு ஆறுயிர் பதைப்பவர் ஆபத்து நீங்கப்பட்டதை அறியாராய் அவ்விருவரும் பதைத்தார்கள். பதைத்த பின்பு திருமணப்புறம் மருங்கு தீதியின்மையில் தெளிந்து திருமணத்துல எந்த தீங்கும் நடக்கவில்லை என்று தெரிந்து கருமுருட்டு அவன் கையர் செய் தீங்கு இது கடைக்கால் வருவது எப்படியாம் என மனம் கொள்ளும் பொழுது கடைக்கால்னா இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரிங்களா. இவங்க பூரம் பாவிகள் என்னதுங்க வஞ்சனை மனமுடையவர்கள். முதல் கோணல் முற்றும் கோணல் எடுத்தவனே இப்படி பண்ணியிருக்காங்க. முதல் செயலை என்ன செஞ்சுட்டாங்க இப்படி தீப்பத்தை வச்சிருக்கிறாங்க. இது விளைவு பின்பு என்ன ஆகுமோ என்று மறுபடியும் அதுக்கு ஒரு மனதுல ஒரு எண்ணம் வருகிறது அரசியாருக்கும் அமைச்சருக்கும். அப்பொழுது அரசனுக்கு வெப்பு அடுத்தது என்று அருகு கஞ்சிகள் உரை செய்ய பதைத்து ஒரு தனி தேவியார் புகுத விரைவும் அச்சமும் மேற்கொள குலச்சிறையாரும் பறைசை பொற்புய மன்னவன் மருங்கு வந்து அணைந்தார். இப்போ அரசியிடத்தை வந்து மெய்காப்பாளர்கள் வந்து அந்தப்புறத்திலிருந்து வேகமாக வந்து சொல்லுகிறார்கள். இவ்வாறு அரசன் உடல்நிலை சரியில்லாது அவர் நடுங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு வெப்பு நோய் பற்றியது என்று அறிந்தவுடன் அரசியாரும் பதைப்புடன் அந்தப்புறம் செல்கிறார்கள். அவர் பின்னால் அமைச்சரும் அந்த இடம் சென்று சேர்கிறார். அரசனுக்கு வெப்பு அடுத்தது என்று அருகு கஞ்சிகள் மெய்காப்பாளர்கள் அருகு கஞ்சிகள் யாருங்க மெய்காப்பாளர்கள் உள்ளவர்கள் உரை செய்ய பதைத்து அரசன் இவ்வாறு துன்பம் அரசனுக்கு வெப்படுத்தது என்று சொல்ல ஒரு தனி தேவியார் புகுத ஒப்பற்ற தேவியார் ஒரு தனி தேவன் அவர் மட்டும் தான் அங்க போக முடியும். அப்ப மெய்காப்பாளர் கொடுத்த எப்ப எப்படி நிற்பான் அரசன் உறங்குகின்ற பொழுது புறத்தில் நிற்பான். அரசனுக்கு என்ன வேலை அந்த புறத்துல அரசன் உறங்கு ஓய்வு எடுக்கின்ற பொழுது வாசல் கதவை அடைத்து புறத்தை நிற்கணும். அதுக்கப்புறம் அவர் விழிச்சிட்டார்னா தவறு உள்ள போய் நிற்கணும். அது அந்த புறமா இருந்தாலும் மெய்காப்பாளர். இதுதான் அந்த காரணத்துக்கு சொல்லும் பொழுது சிவஞான சித்தியால சொன்னார் சரிங்களா. அந்த புறத்துல அமைச்சனுக்கு மெய்காப்பாளருக்கு என்ன வேலைன்னா அரசன் பிராணவாயு எப்படிப்பட்ட காப்பாளர் அந்த காரணங்கள்லாம் முன்பே நீங்கிடும். ஆனா பிராணவாயு மட்டும் எதுவரை இருக்கும் பேருறக்கம் வரையும் இருக்கும். பேருறக்கத்துக்கும் உயிர் படங்களுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்ன? பேருறக்கத்துல அந்த மெய்காப்பாளர் எங்க நிற்பான் உள்ள நிற்பான். பிராணன் உயிரோடு இருக்கும். பிராணன் உயிர் படங்கள் 5வது அவத்தில் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா இறைவனை அதாவது உயிரை விட்டு எப்படி நிற்கும் அந்த புறத்துல மெய்காப்பாளன் நிற்பது கூட நிற்கின்றார். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வந்துன்னு கேட்டீங்கன்னா பிராணவாயும் நீங்கி விடுகிறதுன்னு படிக்கிறோம். எப்போ உயிர் படங்கள்ல நான் 5வது அவஸ்தையில உயிர் புருடன் மட்டும்தான் தனித்து நிற்கும். பிராணவாயும் நீங்கி அவத்தையாதுன்னா பிராணவாயு நீங்கிடுச்சுன்னா உயிர் எப்படி இருக்கும் உயிர் போயிடுமே அப்படின்னா உயிர் நீங்கி பிராணவாயு நீங்கி இருக்குன்னா அது எப்படிப்பட்ட அர்த்தத்துலன்னு சொல்லும் போது இந்த உண்மையை வச்சுதான் சொல்லுவார். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிராணவாயு நீங்குவதல்ல தொழில் செய்யாமல் புறத்து நிற்கும். மீண்டும் அவத்தை கூறும்போது தொழில் பாட்டுகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அரசனுக்கு இப்படி வெப்பு நோய் வந்தது என்று அரசியாரும் குலச்சிறையாரும் மருங்கு வந்து அந்த புறத்தில் அணைகிறார்கள். வேந்தனுக்கு மெய் வெதுப்புற வெம்மை காந்து வெந்தழல் கதுமெனமை எல்லாம் கவர்ந்து போந்து மாளிகை புறத்து நின்றார்களும் புலர்ந்து தீந்து போம்படி எழுந்தது விழுந்துடல் இறங்க. அதாவது அரசனுக்கு வந்த வெப்பு நோயினுடைய தன்மை எவ்வாறு இருந்தது சொல்ற. வேந்தனுக்கு மெய் நடுக்க முறை விதிர்ப்புறனுங்க மெய்தான் விதிர்த்து நடுக்கம் அடைவது. அடியார்களுக்குரிய இலக்கணத்துல அக இலக்கணம் என்ன புற இலக்கணம் என்ன மெய்தான் விதிர்த்து நடுக்கமுற்று வெதுப்புற காய்ச்சல் எய்த வெண்மை காந்து நோயினுடைய சூடு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே எரிக்குது. காந்துன்னு சொல்றோம்ல காந்தல் அப்படின்னா எரிக்குது போட்டு காந்த வெந்தழல் கதுமென மெய்யெல்லாம் கவர்ந்து அந்த நெருப்பினுடைய தாக்கம் உடம்பையெல்லாம் வேகமா பற்றிச்சான். வெந்தழல் கதும் அப்படின்னு என்னதுங்க வேகமா கதும் அப்படின்னா வேகமாக மெய்யெல்லாம் கவர்ந்து வெப்பத்தை உடம்பெல்லாம் பற்றி போந்து உடலெங்கும் பரவி
மாளிகை புறத்தின் நின்றார்களும் புலந்து. இப்படி சொல்றாரு பாருங்க. பக்கத்துல நின்னவங்களுக்கெல்லாம் வெப்பம் வீசலாம். சில பேர் உடம்பு வந்து அப்படி வெப்பம் வீசுறத நாமளே உணரலாம். தொட்டெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. பக்கத்துல போனோம்னாவே அப்படியே தக்க தக்க தக்கன்னு உடம்பு இருந்து அவன் வெப்பம் நமக்கு தான். இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கு இருக்கக்கூடிய வெப்பம் வெளியேறி கொண்டே இருக்கிறதுனால ஒரு இருக்கையில உட்கார்ந்து இருக்கும் போது அடுத்தவங்க போய் உட்காந்தீங்கன்னா தெரியும் அவங்க உடம்பினுடைய சூடு எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத அந்த இருக்கை காட்டி கொடுத்துரும். எல்லாருக்கும் உண்டு. ஆனா சிலருடைய உடம்பு ஹீட் பாடிங்க, அவனுடைய உடம்பு உஷ்ணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க அரசனுக்கு ஏற்பட்ட வெப்ப நோய் மற்றவர்களுக்கெல்லாம் உடனிருந்தவர்கள் எல்லாம் பாடுகின்ற அளவுக்கு தீந்து போகும்படி விழுந்தது. அரசனுக்கு என்னானது? விழுந்து உடல் திறங்கு சுருங்க. அரசனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே இந்த வெப்பத்தினால சுருங்க தொடங்கி உணர்வும் ஆவியும் ஒளிவதற்கு ஒரு குடை ஒதுங்க அணையல் உற்றவர் அருகு தூரத்திடை அகல உணர் இனம் கதலி குறுத்தொடும் தளிர் குடையே கொணரினும் சுருக்கொண்டு அவை முந்துவள்ளாக. அரசனுக்கு சுயநினைவு அளிக்கிறார். நோய் என்ன செய்யப்பட்டது? சுயநினைவு. அதாவது பிரஞ்ஞை என்று அதுக்கு பேர். கான்சியஸ், சுய உணர்வு. பிரஞ்ஞை இழக்கிறார். சொல்ற உணர்வும் ஆவியும் ஒளிவதற்காக ஒரு குடை ஒதங்க. அதுக்கு பேர் அப்படியே கண்ண முடிக்க. இப்போ எங்க எங்க சுய நினைவு இழந்து உயிரும் போகின்ற நிலை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. உணர்வும் ஆவியும் ஒளிவதற்காக ஒரு குடை ஒதுங்கவும் அணையல் உற்றவர் பக்கத்துல நின்றவங்களாம் அருகு தூரத்திடை அகல. அவர்களுக்கு அந்த நோய் நமக்கு நோய் பற்றுகின்ற அளவுக்கு அந்த ஆற்றல் அதை சொல்றார். புனர் இளம் கதறி நல்லா பச்சை பசலேன்னு வாழை இந்த வாழை குருத்து சொல்லுவாங்க. வாழை குருத்து எல்லாம் கொண்டு வந்தா கூட தளிர்புடையை கொணரினும் அதுவே என்னாச்சுங்கன்னா சுருக்கொண்டு அவை அதெல்லாம் அப்படியே சுருங்கி போகுது. அந்த வெப்பம் நம்ம வெயில் காலத்துல பார்த்துருக்கோம். குளிர் காலத்துலேயும் பனி காலத்துலேயும் வீட்டில் வழிபாடு வச்சோம்னா வாழை இலை எப்படி பிடிச்சோமோ அப்படியே இருக்கும். அதே வந்து வெயில் இருந்துன்னா அப்படியே அது சுருண்டு போய் மடங்கி அதனுடைய வெப்பம் தாங்க. அதனாலதான் இந்த வாழை இலையை பொறுத்தவரை காலத்துக்கு தகுந்த மாதிரி விரிச்சிடும். இரவு விரிக்கிறதா காலையில் விரிக்கிறதா ஏன்னா சுருண்டு ஓடி இருக்கும். எனவே இப்போ இவ்வாறு அந்த நுண்துகளால் மருத்து நூலவர் தங்கள் பல்கலைகளில் வகுத்த திருத்தகும் தொழில் யாவையும் செய்யவும் மென்மேல் உறுத்தி எழுந்த வெப்பு உயிரையும் உருக்குவது ஆக கருத்து ஒளிந்து உரை மறந்தனன் கௌரிய தலைவன். அரசருக்குரிய வைத்தியர்கள் எல்லாம் அழைத்தாங்க. அவர்கள் வந்து அவருடைய செயல்களை எல்லாம் செய்ய ஒன்றும் மாற்றம் இல்லாது அப்படியே இருக்க. மருத்து நூலவர் தங்கள் பல்கலைகளில் வகுத்த திருத்தகும் தொழில் யாவையும் செய்யும். அவங்க அந்த மருத்து ஏன்னா இந்த நூல்ல யார் நல்லா படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கான அனுபவம், அந்த அனுபவத்தை எல்லாம் காட்டுறாங்க மருத்து நூலவர். அப்படி நோய் நாடி அந்த நோயினுடைய முதல் நாடி அது கணிக்கின்ற வாய் நாடி வாய்ப்பை செய்ய முற்பாட்டார்கள். ஆனாலும் அங்கு எதுவும் மென்மேல் உருத்தெழுந்த வெப்பு மேல மேல அந்த வெப்பம் அதிகமாகி உயிரையும் உருக்குவதாக கருத்து ஒளிந்து கைவிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நோய் பாதிக்கப்பட்ட அந்த செயலையெல்லாம் தீர்க்கறதுக்கு வந்த மருத்துவர்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்களாக இருந்தோம் எல்லாரும் தங்களுடைய கருத்து ஒளிந்து அரசன் என்னானா உரை மறந்தனன் கௌரிய தலைவன். அரசன் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அன்கான்சியஸ் போயாச்சு. இப்போ மருந்து நூலும் வேலை செய்யவில்லை. அந்த கருத்தொழில் என்ன கேட்டீங்கன்னா, அரசனுக்கு மருத்துவம் பார்க்க வந்த அவர்களுக்கு தங்களுடைய தொழிலும் வெளிப்படாது மறைந்து நிற்க சொல்லும்போது அவ சொல்ற ஆனவன் பெணி நிகழ்வொளி அமணர்கள் எல்லாம் மீனவன் செயல் கேட்டலும் வெய்து உயிர்த்து அழிந்து போன கங்குலில் புகுந்தலின் விளைவுகள் என்பார் மானம் முன் தெரியா வகை மன்னன் மாட்டு அணைந்தார். இதெல்லாம் நடந்ததனால அரசன் இப்படி அரசனுக்கு ஏற்பட்டது என்று சமணர்கள் அறிந்து கொண்டு நேற்றிரவு நடந்த செயலினால் தான் இது நிகழ்ந்திருக்கிறது என்று ஒருவாறு மனதில் நினைச்சுட்டாங்க.
ஆனா இது அரசருக்கு நாம் என்ன பண்ணிக்கூடாது, காட்டிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் அரசரை வந்து அடைகிறார்கள். ஆன வன்பெணி மூண்டு நிகழ்வுளி அமணர்கள் எல்லாம் மீனவனுடைய செயல் இவ்வாறு கேட்டலும் பெருமூச்சு உயிர்த்து மனம் உடைந்து வருந்தி போன கங்குளில் புகுந்ததின் விளைவுகள் என்பார். போன இரவு நடந்த செயலாக இருக்குமே என்று ஐயுறுவார்களாகி தமக்கு நேர்ந்த அவமானத்தை அரசன் முன் தெரியாவகை மன்னன் மாட்டு அணைந்தார்கள். என்ன நடந்தது அங்க? நெருப்பு தாங்கள் பத்த வச்சது நடக்கலைங்கிறதெல்லாம் சொல்லாம அரசன் முன்பு வந்து இருக்கிறார்கள். மீண்டும் என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.